வணக்கம் 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 வணக்கம்டா. குட் ஈவினிங் டு ஆல். ஹாய் பியாரி பிருத்வி ஹான்சி ஹாய். குட் ஈவினிங் கண்ணா. நான் சொல்றது கேக்குதா? ஆடியோ வீடியோலாம் கிளியரா இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இஸ் மை ஆடியோ வீடியோ இஸ் கிளியர்? ஹலோ பிருத்வி. கிளியராடா? இருக்கிற லைட்லாம் இங்கே போட்டதுனால ரொம்ப வெள்ளையா இருக்கு ஸ்டுடியோவே. ஓகே. குட் ஈவினிங். How are you all? All are fine-ஆ? எப்படி இருக்கீங்க எல்லாருமே? ஃபைனாக இருக்கீங்களா? எத்தா இருக்கீங்க? நான் ஃபைன்ரா. I am fine. How about you guys? How it's going? How's everything is going with the flow-ஆ? You have a momentum to go-ஆ? எல்லாம் ஃப்ளோவில் போனோம். அப்படியே அந்த ஃப்ளோலே நம்மளும் போயிட்டோம். ஓகேங்களா? அதே பேஸில் அப்படியே உள்ளே போயிட்டோம். அதே கான்செப்டில் தான் இருக்கணும். ஓகே? யா ஃபைன். சூப்பர். ஓகே. ஸோ இன்னைக்கான செஷன் என்னவா இருக்க போகுது கண்ணுங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ ஹோப் ஈகோசிஸ்டம் அப்படி நம்ம சொல்லுவோம் தெரியுமா? இந்த ஆர்கானிசம் டைவர்சிட்டியில் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிற பயோடைவர்சிட்டி, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், அந்த ஈகாலஜி ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய ரெண்டாவது சாப்டரான ஈகோசிஸ்டம் தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். யா எஸ் அப்போ பார்த்துலாமா? எஸ். ரெடியாடா கைஸ்? எல்லாம் ரெடியா? ரெடி சார். அடிச்சு உடச்சிடலாம் சார். இன்னைக்கு இந்த செஷனை வந்துட்டு வெறித்தனமா அடிச்சு உடச்சிடலான்றீங்களா? ஈகோசிஸ்டம்ன்றது ரொம்ப ஒரு ஈஸி பேஸ் பண்ண கான்செப்ட் தான். ஓகே, ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். நம்ம எப்படிலாம் வந்துட்டு இந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப்லாம் கனெக்ட் ஆகுது, எப்படி ஒருத்தனோட இன்னொருத்தன் வந்து எப்படி கனெக்ட் ஆகி என்ன பேஸில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கான்றத ஒரு ஜென்ரலான ஒரு இதாக இருக்க போது இது ஈகோசிஸ்டம் அப்படின்னு. ஓகே, அதில் வந்து நம்ம எத்தனை MCQs பார்க்க முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 100 MCQs வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிற செஷன் தான். இன்னைக்கு நம்ம 100 MCQs பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். யா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். கமான். அது மட்டும் இல்லாமல் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு இந்த லிங்க் கொடுத்துருக்கோம். என்ன லிங்க்? அசைன்மெண்ட் லிங்க். டெய்லியும் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு போல அதே ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இன்றைக்கும் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணாதவங்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணப்பார். ஓகேவா? அசைன்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம டெய்லியும் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருப்போம். அந்த ஆஸ்பெக்ட்ஸில் டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணோம். பிகாஸ் வந்துருச்சு மறுபடியும் எத்தனை வாட்டி தான் சொல்கிறது? எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்தில் வந்தாச்சு 3 மாதம் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எத்தனை கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்களோ அத்தனை கொஸ்டின் நல்லது தான். ஓகேவா? சப்போஸ் அது வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஓகேவா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்துருக்கோம். யா start this session. Shall we start this session? Yes. ஸோ இந்த ஈகோசிஸ்டம் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம நெட் பிரைமரி ஃபுட் செயின் என்ன, ரெட்டடியஸ் ஃபுட் செயின் என்னது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்டில் தான் இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் எவ்ரி திங் இட்ஸ் கிளியர். ரொம்ப பிரைட்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் கொடுங்க. கிவ் மீ a minute. எஸ். கிளியராடா கண்ணா? நான் சொல்கிறது கேட்குதா ஃபஸ்ட்டு உங்களுக்கு? இஸ் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? ஹாய் சங்கீதா கண்ணா, நான் சொல்கிறது கேட்குதாடா? இல்லை ரொம்ப லோவாக கேட்குதா? ஜஸ்ட் a minute. கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சார். ஓகே. அது சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே மைக் ப்ராப்ளம். ஜஸ்ட் கிவ் மீ a minute. சவுண்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute. Just a minute. Yeah, இப்போ கிளியரா கேக்குதா? Yes. Now it's clear.
இன்னைக்கு இந்த செஷன் இருக்கண்ணா ஓகேங்களா டுடே இஸ் பயோ செஷன் ஸோ பயோ செஷனில் மேம் இல்லை ஓகேங்களா ஷி வில் கம் ஆன் கெமிஸ்ட்ரி செஷன் ஓகே இப்போ சவுண்ட் கிளியராக கேட்குது தானே நான் சொல்கிறது கேட்குது தானே இஸ் மை ஆடியோஸ் கிளியர் யா இட்ஸ் கிளியர் ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா யா அது சின்ன ஒரு மைக் இஷ்யூஸ் இருந்தது அண்ட் இட்ஸ் சார்ட்டட் ஓகே ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு 100 MCQs ஓகே 100 MCQஸில் எத்தனை 100 MCQs வந்து ஒரு சாப்டர் per சாப்டர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு ட்ரெய்லர் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம் சொன்னல ஸோ அது மாதிரி இன்னைக்கு சாப்டர் பார்க்க போகிறது வந்துட்டு ஈகோ சிஸ்டம் யா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாமா ஷால் வி கோயிங் டு தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம் கமான் கைஸ் அச்சு வச்சு ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம் நம்ம செஷன் அப்படியே ஃபயராக இருக்கட்டும் அப்படியே செஷன் லைக் பண்ணாதானே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம் கமான் ராகனுங்களா ஹாய் ஜனனி ஹாய் நிதிஷ் yes taken out okay yes super ஓகேவா சோ ecosystem aspects ல தாங்கிடா அதே எனர்ஜி மெயின்டைன் பண்ணுங்க சோ ecosystem aspects ல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் 100 क्वेश्चन நம்ம எப்படி பாப்போம் ஃபர்ஸ்ட் எல்லா previous year questions பாப்போம் ஃபர்ஸ்ட் previous year questions பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாம் வர போகுது எதெல்லாம் கேட்கிறதுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन ecosystem aspect ல இன்னைக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா okay the biomass availability for consumption by the herbivores and the decomposers is called herbivores நம்ம என்ன சொல்றோம் புல்ல தின்றது வெஜிடேரியன் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா சோ புல்ல தின்ற ஹெர்பிவோரஸ்க்கும் டீகம்போசர்ஸ்னா இந்த அழுகி போன விஷயத்தெல்லாம் சொல்றது டீகம்போஸ் ஆயிடுச்சு சார் அப்படி சொல்லல அத நம்ம என்ன சொல்லுவோம் biomass is available for the consumption என்னது net primary productivity னு சொல்லுவோமா secondary productivity னு சொல்லுவோமா standing crop அப்படி சொல்லுவோமா இல்ல gross primary productivity அப்படி சொல்லுவோமா yeah good evening Nancy good evening டக்கனா good evening நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க give me a minute okay அப்போ biomass of consumption of herbivores and decomposition நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் we called as a net primary productivity சூப்பரா கணுங்களா okay net primary productivity தான் சொல்றோம் சூப்பரா பிருத்வி நிதிஷ் ஜனனி ஜெயஸ்ரீ விஜய் கலக்கிட்டீங்க ஓகேவா so it's going to be option near okay net primary productivity எப்படி ஈக்குவல் ஆகும் rate of organic matter இல்லையா rate of organic matter photosynthesis கிரியேட் ஆகுதுல by photosynthesis அத பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஓகேங்களா ஓகே ரேட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் அப்புறம் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் லாஸ் இது மைனஸ் பண்ணோம் இது மைனஸ் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் லாஸ் சோ இந்த கான்செப்ட்ல வச்சுட்டு நம்ம இந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் இது பண்ணுவோம் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அண்ட் அதர் லாஸ் ரெஸ்பிரேஷன் லாஸ் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரெஸ்பிரேஷன் லாஸ் okay so இத பொறுத்த வரைக்கும் net primary productivity தான் சொல்லுவோம் எதை இந்த herbivores and decomposers is called as a net primary productivity okay next question பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பாத்தீங்கன்னா of the total incident solar radiation the proportions of PAR என்ன தெரியுமா proportions of PAR அப்படினு கேட்டிருக்காங்க what is PAR photosynthetically active radiation அப்படி நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் we call this as a photosynthetically active radiation photosynthetically active radiation ஓகேவா எவ்வளவு இருக்க போகுது யா சூப்பர் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும் 400 to 700 நானோமீட்டர் அப்படி ரேஞ்ச் இருக்கும் இல்லையா எஸ்டா கண்ணா ஓகேங்களா சோ அப்படி பாக்கும்போது ப்ரொபோர்ஷன்ஸ் வந்துட்டு எப்பவுமே எவ்வளவு ரேஞ்ச் இருக்கும் அப்படி பார்த்தோம் 400 to 700 நானோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும் சோ இட்ஸ் கோயிங் டு ஆப்வியஸ்லி பி த less than 50 ஓகேவா less than 50% ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கு போது ஓகே சூப்பரா கண்ணா ஃபைன்ரா ஓகேவா எப்படி இருக்கு போது இட்ஸ் கோயிங் டு பி less than 50% ஆப்ஷன் B is the right answer okay less than 50% சூப்பரா ஜனனி நிதிஷ் பிருத்வி ஜெயா
கலக்கிறீங்கடா கலக்கிறீங்க ஓகேங்களா சூப்பர் 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 ஓகே ஸோ இது less than 50% தான் PAR தெரிஞ்சுக்கோ photosynthetic active radiation இந்த ரேடியேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா mass of living matters at the trophic level mass of living matters at trophic level in an area at any time so in an area at any time mass of living matter at the trophic level in area of any time is called any time என்னது deterioration humus standing state or standing crop mass of living matter mass total mass determine பண்ணிருக்கு mass of living matter of a trophic level in the area of given time is called as a yes அது எப்படி மெஷர் பண்ணுவோம் mass of living organism in a particular area அதானே ஓகே என்ன சொல்லுவோம் ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி மெஷர் பண்ணுவோம் ஒரு பர்టిక్యులர் ஏரியால பேஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ஒரு பர்టిక్యులர் ஏரியால பேஸ் பண்ணி சொல்லக்கூடியதுதான் அது மட்டும் இல்லாம பர்టిక్యులர் ஏரியா ஈச் ட்ராபிக் லெவலை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டாண்டிங் கிராப் இருக்க ஈச் ட்ராபிக் லெவலை பேஸ் பண்ணி தான் என்ன லெவல் பேஸ் பண்ணி ட்ராபிக் லெவலை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பயோமாஸ் அப்படின்னு நம்ம கண்டென்ட் பண்ணுவோம் என்ன கண்டென்ட் பண்றோம் biomass so option D is the right answer what is option D it is standing crop okay trophic level at area at time நம்ம என்ன சொல்றோம் option D standing crop is the right answer okay super இல்ல கேட்டிருக்கா இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்கேன் நான் மறுபடியும் சொல்லிருக்கேன் நீங்க இன்கரெக்ட் ராங் ரைட் அந்த क्वेश्चंसலாம் பாக்குறீங்க அப்படினா இன்கரெக்ட்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்ப உங்களுக்கு எக்ஸாம் கடைசியா அந்த பபிளிங் பண்ணும்போது OMR ல பபிளிங் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது ஓகே இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் குட் ஈவினிங் மா அன்பு தர்ஷினி குட் ஈவினிங் நாகண்ணா இப்ப கொடுத்ததுல வந்துட்டு இன்கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எதுவா இருக்க போகுது yes என்ன கொடுத்திருக்கான் இன்வெர்ட்டட் இன் ஷேப்ஸ் அப்படி கொடுத்திருக்கான் இன்வெர்ட்டட் இன் ஷேப்ஸா பேசிக்கா எல்லாமே எப்படி இருக்கும் அப்ரைட் கண்டிஷன்ல தான் இருக்கும் ஒரு பிரமிட் நம்ம எடுத்து பார்க்கறோம் அப்படினா எப்படி இருக்கும் அப்ரைட் ஷேப்ஸ்ல தான் இருக்கும் ஒரே நிமிஷம் இருங்க எப்படி இருக்கும் அப்ரைட் ஷேப்ஸ்ல தான் இருக்கும் ஓகேவா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான் தப்பான கரெக்டான ஆன்சர் ஓகே தப்பான கரெக்டான ஆன்சர் எதுவா இருக்கு ஆப்ஷன் பி ஏனா அவன் இன்வெர்ட்டட் இன் ஷேப்ஸ் அப்படி கொடுத்திருக்கான் ஓகே ரொம்ப ஈஸி இன்கரெக்ட் ரொம்ப ஈஸி அது எப்படி இருக்கும் அப்ரைட் ஷேப்ல இப்படி தான் இருக்கும் பிரமிட் ஒரு பிரமிட் பார்த்து தெரியும் மம்மி படலாம் பார்த்திருப்பீங்களா பிரமிட் சோ அந்த பேஸ்ல இருக்கும்போது சோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் கணங்களா சூப்பர் ஜனனி அன்பு நிதிஷ் பிருத்திவி ஜெயஸ்ரீ கலக்கிறீங்க ஓகே சோ ஸ்கோர் திங் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் shall we move on to the next question where is the next question which of the following statement is correct இங்க என்ன கேட்டிருக்கான் கரெக்ட் கேட்டிருக்கான் for the secondary succession அடுத்த சக்சஷன் பேஸ் பண்ணதுல secondary succession வந்துட்டு எந்த ஸ்டேட்மென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்ற which statement is correct according to the secondary succession சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்போம் இல்ல ஒண்ணே ஒண்ணு தான் கரெக்ட்டா இருக்க போகுது ரெண்டுலாம் இருக்காது கண்டிப்பா அத ஒண்ணு தான் கரெக்ட்டா இருக்க போகுது which is the correct answer okay va it occurs on deforested sites okay deforested sites naturally or calamities நடந்ததுக்கு அப்புறமா flood fire இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறமா வரக்கூடிய growth தான் என்ன சொல்றோம் secondary base பண்ண succession அப்படி சொல்லிருக்கோம் சோ இது பொறுத்து option A is the right answer okay option A தான் ஓகேங்களா yes then A தான் ஓகேங்களா அப்போ option A தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டோம் okay deforested sites இல்ல அதாவது natural biotic communities வந்து destroy ஆனதுக்கு அப்புறமா இந்த abandoned farmlands burned cut forest abandoned farmlands burned cut forest flooded areas சோ இதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு சக்சஷன் இருக்கு தெரியுமா அதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் இருக்கு தெரியுமா அத நம்ம சக்சஷனும் அதேங்க டிஃபாரஸ்ட் சைட்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துருக்கு சோ ஆப்ஷன் A is the right answer ரக்கனா ஓகே ஆப்ஷன் A is the right answer சூப்பர் yes after natural calamities so natural பேஸ் பண்ண calamities நம்மள இருக்கிறதுக்கு அப்புறம் நேச்சுரலா நடந்த natural calamities க்கு அப்புறமா வரக்கூடிய சக்சஷன் தான் நம்ம செகண்டரி செக்ஷன் அப்படினு சொல்றோம் ஓகே சூப்பர் சிவா பிருத்திவி நிதிஷ் ஜெயஸ்ரீ
கலக்கிறீங்க. ஓகே, so going option A is the right answer. Shall we move on to the next question? The breakdown of detritus into a smaller particles by earthworm is a process called breakdown of detritus. Detritus cycles இருக்குல, அது வந்து நம்ம smaller particles உடைச்சு smaller particles யார் பண்ணுவா? earthworm பண்ணுவா. ஓகேவா? அந்த process என்ன சொல்லுவோம்? humidification, fragmentation, mineralization இல்ல catabolism. What we call as a process? What we call the processes? breakdown of detritus, dead and remains plants எல்லாம் இருக்கு தெரியுமா? அத smaller particles ஆ மாத்தக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா it's none other than ஓகே, என்ன சொல்றோம்? fragmentation அப்படி நம்ம சொல்றோம். fragmentation பெருசா ஒரு விஷயம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு பெருசா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எர்த்வார்ம் என்ன பண்ணுவோம்? இத குட்டி ஃபிராக்மெண்டா வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ fragmentation is the first step எதுல? in decompositionல. decompose தான பண்ணிட்டு இருக்கு. fragmentation is the first step in a decomposition. ஓகேவா? decomposition பேஸ்ல வந்துட்டு fragmentation தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம கன்சிடர் பண்றோம். என்னதான் fragmentation. ஓகேங்களா? குட்டியா கட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன கட் பண்ணி பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். So is option B, fragmentation is the right answer. Option B, fragmentation, we call it as a right answer. ராகணுங்களா? சூப்பரா. fragment, yes டா. பிருத்வி, சிவா, அன்பு கலக்கிட்டீங்க. ஜனனி, நிதிஷ், ஜெயஸ்ரீ, சூப்பரா கண்ணா. ஓகே, சூப்பர். ஓகேவா? fragmentation தான். Alone Chennai. I am sorry, again I forgot your name. உங்க நேம் மட்டும் போடுங்களேன். யமுனாவா கரெக்டா நினைக்கிறேன். கரெக்டான்னு சொல்லுங்க. ஓகே, so fragmentation பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கு. நன்னதான் fragmentation is the right answer. Shall we move on to the next question? Next question எதை பத்தி பேசுது அப்படின்றத பார்த்தலாம். Both Hydrarch and 𝒎𝒑𝒔 succession leads to எதை லீட்ஸ் பண்ணு? மீடியம் வாட்டர் கண்டிஷன்ஸா, xeric conditions-ஆ, highly dry condition, excessively wet condition-ஆ? which is lead to? yes பாத்தீங்களா? டக்குன்னு நான் போயிருச்சு, பட் I regain it. பரவாயில்ல, இங்க வந்து கொஞ்சம் மெமரி பவர் வர ஆரம்பிச்சிச்சு. Okay, what is we call this? What we call? It is a medium water conditions or xeric conditions or highly dry condition or excessively wet conditions. Both Hydrarch and 𝒎𝒑𝒔 succession leads to. What we call this? Yeah, super. Okay, வா. ஓகேவா? ஹைட்ராச் எங்க நடக்க போகுது? வாட்டர்ல. 𝒎𝒑𝒔 லேண்ட், ட்ரை பிளேசஸ்ல. ஓகேங்களா? அப்ப என்ன கண்டிஷன்? மெசிக் படிச்சிருப்பீங்க இல்லையா? மெசிக் கண்டிஷன்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா? சூப்பரா சொல்ல இருப்பேன். ஓகேங்களா? ஓ, அகல்யாவா? ஓகே, நான் சிவான்னு சொல்லிட்டு. ஓகே அகல்யா, let's call it up. Okay, so மெசிக் அப்படின்னு படிச்சிருப்பீங்களா? So it's going to be medium water condition. Option A is the right answer. Okay, சூப்பர். அன்புதர்ஷினி, யமுனா, பிருத்வி, ஜெயஸ்ரீ, ஆன்சி, நிதிஷ் கலக்கிட்டீங்க அகல்யா. ஓகேங்களா? So it's going to be option A, medium water condition, மெசிக் அப்படி நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? So it's going to be option A is the right answer. சூப்பரா, ஃபேண்டாஸ்டிக். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி எதை பத்தி இருக்கு அப்படின்னா, which one of the following animals may occupy more than one trophic level? இங்கே ஆன்சர் புடிச்சிருச்சு. more than one trophic level in the same ecosystem of the same time. one trophic level எந்த ecosystem? எந்த அனிமல்ஸ்? எந்த ecosystem? எந்த அனிமல்ஸ்? ஸ்பாரோவா, லைனா, கோட்டா, ஃப்ராகா? குட் ஈவினிங் கேத்ரின். எஸ் டாகல்யா. ஓகே, ஒரே டைம்ல வந்துட்டு ரெண்டு டிராபிக் லெவல்ல இருக்குமா? என்ன ரெண்டு டிராபிக் லெவல்? டிராபிக் லெவல் 2ல இருக்கும். எதுல டிராபிக் லெவல் 2ல இருக்கும்? பிரைமரி டிராபிக்கா இருக்கும். ஹெர்பிவோர்ஸை ஃபீட் பண்ணும்போது, இதையெல்லாம் குடிக்கும்போது, அது விதையெல்லாம் சாப்பிடும்போது இந்த ஸ்பாரோ வந்து ஹெர்பிவோரஸ்ல இருக்குமா? அதுவே T3 கார்னிவோரஸ் இருக்கும். இந்த பூச்சியெல்லாம் குடிக்கும்போது T3 டிராபிக் லெவல் 3 லெவல்ல வந்து இருக்கும். எதுல? கார்னிவோர்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது. ஓகேவா? சோ அத பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல வந்துட்டு ரெண்டு டிராபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் நம்ம கன்சிடர் பண்றது ஆப்ஷன் ஏ, ஸ்பாரோ. ஜாக் ஸ்பாரோ பாத்துறீங்களா? பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் நம்ம வருவா பாத்தீங்களா? ஜானி டெப் வருவா தெரியுமா? அவர் பேர் தான் ஸ்பாரோ தான். ஓகேவா? சோ அந்த ஜாக் ஸ்பாரோ தான். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரே இடத்துல அங்கேயும் இருப்பேன் இங்கேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சூப்பர். அகல்யா, பிருத்வி, கேத்ரின், யமுனா, ஜெயஸ்ரீ, நிதிஷ், ஜனனி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? சோ
தலைவன் அங்கேயும் இருப்பார் இங்கேயும் இருப்பார் ஒரு இடத்துல பார்க்கும்போது இங்கே கொள்ளடிச்சிட்டு இருப்பார் அதே நேரத்தில் வந்து அங்கே வந்து தண்ணி அடிச்சிட்டு இருப்பார் ஓகே அதான் நம்ம ஜாக்ஸ்பரோட கண்டிஷன் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த क्वेश्चन பார்த்தோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா the upright pyramid number is absent in எதுல வந்து நம்பர் ஆப்சென்ட் the upright pyramid number is absent in yes எதுல ஆப்சென்ட்டா இருக்கும் எஸ் டன் புதஷினி சூப்பர் the upright pyramid எதுல வந்து நம்பர் ஆப்சென்ட்டா இருக்கும் ஆக்சுவலா இது என்ன பேஸ் பண்ணி வரணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்னு வர்றதை விட ட்ரீ ஈகோசிஸ்டம் ஏன்னா இன் டீடைல்ஸ் பேஸ் பண்ணி வரும்போது ஃபாரஸ்ட்னு கொடுத்துருக்கான் ஓகேவா ஆக்சுவலி இது வந்து என்ன வரணும் ட்ரீ ஈகோசிஸ்டம் ட்ரீல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது அதில் தான் நம்பர்ஸ் வந்து ஆப்செட்டாக இருக்க போகுது ஓகே எஸ் டாகலி ஓகே ட்ரீ பேஸ் பண்ணி வருது கண்டிப்பாக ட்ரீ பேஸ் பண்ணி வருது ஒரு சிங்கிள் ட்ரீ வந்து ப்ரொடியூசர் பண்ணுது அது வந்துட்டு ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் வந்து பேட் பண்ணிட்டு இருக்கும் ஓகேவா சிங்கிள் ட்ரீலேருந்து ஒரு மரத்துலேருந்து என்ன ஆகுது ஃப்ரூட் எல்லாம் வருது அது வந்து பேர்ட்ஸ் வந்து குடிச்சிட்டு பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டு இருக்கு அதுல நம்ம பாராசைட்ஸ் இருக்கு செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ அத ட்ரீ பேஸ் பண்ணி வரது ட்ரீ ஈகோசிஸ்டம் சொல்லலாம் இல்ல ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் சோ இட்ஸ் கோயிங் டு பீ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் அக்கன் ஓகே சூப்பர் யமுனா நிதிஷ் அன்பு பிருத்திவி ஜெயஸ்ரீ விஜய் அகல்யா கலக்கிறீங்க ஓகேங்களா ஆமாடா கண்டிப்பா ஃபைட்டோ கம்மியா தான் இருக்கும் லைட் இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஓகேவா சூப்பர் சோ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் we have successfully completed 10 क्वेश्चन ஓகே 10 क्वेश्चन கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபயர் போடுங்க பாப்போம் எப்படி ஃபயர் ஆக்கிங்க காட்டுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம் எஸ் அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாம யாராவது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நமக்கு அசைன்மெண்ட் क्वेश्चन கொடுத்திருக்கோம் ஓகே இந்த கிளாஸுக்கான அசைன்மெண்ட் क्वेश्चन அதான் ஈகோசிஸ்டம் அசைன்மெண்ட் கொடுத்திருப்போம் ஓகே அப்போ ஈகோசிஸ்டம் क्वेश्चन மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு ஜெனரலான ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस ஆஸ்பெக்ட்ஸ்ல இருந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குல சோ அந்த மாடியூல்ஸ் இருந்து क्वेश्चंस நான் எடுத்து வந்திருக்கேன் சோ ஒரு 10 क्वेश्चंस டெய்லி வந்து நம்ம அசைன்மெண்ட் கொடுத்துட்டு இருப்போம் சோ இந்த டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்ததுல ஒரு 10 क्वेश्चन வந்து நம்ம மெயின் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கோம் சோ இன்னும் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் பிரேக் விடும்போது அதுல போய் பண்ணிட்டு வந்துறேன் ஓகேவா இப்போ ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம் அப்ப அதே தான்ப்பா நம்ம கட்சி சிம்பிள் ஃபயர் தான் ஓகே சூப்பர் அதே செஷன் லைக் பண்ணலாம் அப்படியே செஷன் லைக் பண்ணி விடுங்க அதே ஹார்ட் மூவ் ஓகே யா biology is always an heart word connection okay நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்றத பார்த்து விட்டுறோம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா which one of the following is not இங்க பாருங்க which one of the following is not a functional unit of an ecosystem which one of the following is not a functional unit of an ecosystem எது வந்துட்டு functional unit of ecosystem கிடையாது yeah என்ன ஃபங்க்ஷன் யூனிட் ஆஃப் ஈகோசிஸ்டம் இருக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு சாரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கு டீகம்போசிஷன் இருக்கு நாலே தான் இருக்கு ஓகே என்ன ப்ரொடக்டிவிட்டி டீகம்போசிஷன் எனர்ஜி ஃப்ளோ இதுல இல்லாத என்னது நியூட்ரியன் சைக்கிளிங் என்னது நியூட்ரியன் சைக்கிளிங் ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கிடையாது ஓகேவா விச் இஸ் நாட் அப்படி தான் கேட்டிருக்கான் விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்டிருக்கான் டி இஸ் த ரைட் ஆன்சர் எஸ் ட அன்பு தர்ஷினி சூப்பர் யமுனா பிருத்திவி ஜனனி அன்பு நிதிஷ் ஜெயஸ்ரீ கலக்கிட்டிங் ஓகே ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் கிடையாது ஓகே அதுக்கு பதிலாக நியூட்ரியன் சைக்கிளிங் வரும் நியூட்ரியன் சைக்கிளிங் வந்துருப்போம் ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் ஐடென்டிஃபை த பாசிபிள் லிங்க் ஏ என்னவா இருக்கலாம் அந்த ஃபுட் செயின்ல ஏ என்னவா இருக்கலாம் பிளான்ட் இன்செக்ட் ஃப்ராக் ஏ ஈகிளா என்னவா இருக்கலாம் ஈகிள் யாரை சாப்பிடுவான் அதை பார்த்தாலே புரிஞ்சுது யாரா இருக்க போகுது பிளான்ட் இன்செக்ட் ஃப்ராக் ஈகிள் எஸ் பாம்பை யாரு தின்னுவா பாம்புக்கு பிரிடேட்டரா இருக்கவன் யாரா இருப்பான் ஸ்னேக் தான் யாரு இருக்கா பாம்புக்கு பிரிடேட்டரா இதெல்லாம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சு முடிச்சிட்டோம் சார் இதெல்லாம் நீட்ல கேட்டுட்டு இருக்காங்களா பாத்தீங்களா இப்போ நீட் எவ்வளவு ஈஸி எக்ஸாம் பார்த்துக்கோங்க நீட் இஸ் ஈஸி எக்ஸாம் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் தான் டிபெண்ட்ஸ் பண்ணுது ஓகேங்களா ஸோ கோப்ரா பாம்பு வகைகள் ஓகே கோப்ரா தான் ஓகேங்களா ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே அந்த இதுல வந்துட்டு பாம்போட பிரிடேட்டரா இல்ல
ஃப்ராகோட predator இருக்கிறது பாம்பு தான். ஓகேங்களா? So it's going to be option C. Cobra is the right answer. கணுங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜனனி, அன்புதர்ஷினி, நிதிஷ், யமுனா, பிருத்வி, ஜெயஸ்ரீ, கலக்கினி. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Which one of the following is not, மறுபடியும் சொல்றேன், which one of the following is not a gaseous biogas chemical cycle in the ecosystem? Which one of the following is not a gaseous biogas chemical cycle in the ecosystem? Cycles இல்லையா சார்? Cycles இல்லையா சார்னா cycles படிச்சு வச்சுக்கோங்க. ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். It's not a gaseous biogas chemical cycles in ecosystem. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம். ஒரு क्वेश्चन தெரிஞ்சு வச்சதுனால ஒரு ப்ராப்ளம் வர போறது கிடையாது. Yeah. It's going to be phosphorus cycle. Okay, another phosphorus cycle. Carbon cycle மாதிரி இந்த phosphorus release ஆகுறது இருக்கு atmosphere. There is no respiratory release. No respiratory release of phosphorus. No respiratory release of phosphorus இங்க atmosphere இல்ல. So option B, phosphorus cycle is the right answer. Okay, option B, phosphorus cycle is the right answer. Super, Nitish, Anbu, Yamuna, Jayashree, Janani, Nitish, கலக்கிட்டீங்க, பிருத்திவி. Okay, so it's going to be option C, no, option B, phosphorus cycle. Option B, phosphorus cycle. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். The second stage of hydrose in occupied by plants like. The second stage of hydrosere in occupied by plants like. Represented in எதுல represent ஆயிருக்கும்? second stage of hydrosere is submerged stage. represented in எதுல yeah ஓகேவா? So the second stage of hydrosere in a plant stage is represented in basal area. Okay, option C is the right answer. Okay, option C, yes da submerged stage ல இருக்கு. option C basal area ல தான் இருக்கு. Okay, option C is the right answer. கணுங்களா? சூப்பர். Okay, option C is the right answer. சூப்பர். பிருத்வி, கேத்ரின், அன்புதர்ஷினி, ஜெயஸ்ரீ, option C தான்டா. ஓகேங்களா? So basal area ல பிளான்ட்ல வந்துட்டு நம்ம second stage of hydrosere வந்து submerged state ல இருக்கும். எப்படி இருக்குமா? submerged state ல இருக்கும். submerged stage ல இருக்கும். Okay, so option C is the right answer. Super. Yes done, Budashini. Super. அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, the rate of formation of new organic matters by rabbit in a grassland is called. Rate of formation of new organic matter by rabbit in a grassland is called. By rabbit in grassland is called. What we call this as? Yeah. Productivity at a consumer level base பண்ணி வர்றது என்ன நம்ம சொல்றோம்? secondary productivity அப்படின்னு சொல்றோம். அப்போ அதுல வந்துட்டு rabbit என்னவா இருப்பான்? கன்சியூமரா இருப்பான். productivity consumer level பேஸ் பண்ணி வர்றது, கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்றவன் தான் பிரைமரி, செகண்ட் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதனால கன்சியூமர் லெவல்ல பேஸ் பண்ணி வர்றது நம்ம என்ன சொல்றோம்? செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. கன்சியூமர் லெவல் ப்ரொடக்டிவிட்டி நம்ம என்ன சொல்றோம்? we call it as option A, செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா? சூப்பர். நிதிஷ், அன்புதர்ஷினி, ஜனனி, பிருத்வி, ஜெயஸ்ரீ, கலக்கிட்டீங்க. ஓகேவா? சோ கன்சியூம் பண்றான். என்ன பண்றான்? கன்சியூம் பண்றான். ஓகே, ப்ரொடியூஸ் பண்றான் பிரைமரி பேஸா இருந்தாலும் கன்சியூமர் லெவல்ல இருக்கிறது தான் நம்ம ராபிட்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ அவன் கன்சியூம் பண்றதுனால it's going to be option A, secondary productivity is right answer. Okay, option A, secondary productivity is a very much right answer. Super rakana. Okay, நம்ம next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுதுன்னா, which one of the following process during decomposition is correctly described? நல்லா பாருங்க, correctly described. இதுக்கு வந்து கரெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்கான்னு கேக்குறேன். which of the following is correctly described? கொடுக்குற ஆப்ஷன் வந்துட்டு 4 ஆப்ஷன் வந்துட்டு எது வந்துட்டு கரெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணிருக்கான்? which is correctly described. மறுபடியும் சொல்றேன். Fragmentation carried by the organisms such as earthworm. Humidification leads to the accumulation of the dark colored substance humus which undergo microbial actions at a very fast rate. Catabolism, a last step in the decomposition under fully anaerobic conditions. Leaching water soluble inorganic nutrients rise to the top layers of the soil. அப்ப அத பொறுத்து பாக்கும்போது which is correctly described?
இங்க வெரி ஸ்லோ ஓகேங்களா, வெரி ஸ்லோ ரேட்ல தான் நடந்துட்டு இருக்க போகுது. யா சூப்பர் ராகண்ணா ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போதான் முன்னாடியே பார்த்துருந்தோம் ஓகேங்களா. முன்னாடியே நம்ம இந்த கொஸ்டினை பார்த்துருந்தோம். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு கேரி அவுட் பை தி ஆர்கானிசம் சச் ஆஸ் அ எர்த்வார்ம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டீகம்போசிஷன். இது எல்லாமே டீகம்போசிஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஓகே. இது எல்லாமே டீகம்போசிஷன் பேஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் டீகம்போசிஷன் நம்ம இதான் சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். அவன் கேட்டிருக்கான் கரெக்ட்லி டிஸ்கிரைப் தான் கேட்டிருக்கான் ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் நிதிஷ், அன்புதர்ஷினி, ஜனனி, பிருத்வி, ஜெயஸ்ரீ, ஜனனி, ஜெயஸ்ரீ, சூப்பர் 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 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. ஃப்ராக்மெண்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம கேரி அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே. மிச்சம் எல்லாம் வரும், அது ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் தெரிஞ்சிருப்பீங்க. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் ஆர்கானிக் மேட்டர் பை. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஒன் ஆர்கானிக் மேட்டர். எதனால ஒன் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது? பை 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 அப்படியே அந்த என்சிஆர் லைனே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு லைன் கூட வரும். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரொடியூசர்ஸ் இன்ஹிபிட்டிங் அ பர்டிகுலர் ஏரியா. பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ப்ரொடியூசர் இன்ஹிபிட்டிங். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி சொல்றேன். பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து ப்ரொடியூசர் இன்ஹிபிட்டிங் ஆன பர்டிகுலர் ஏரியா. ப்ரொடியூசர் இன்ஹிபிட்டிங் ஆன் பர்டிகுலர் ஏரியா. ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பை கன்சியூமர்ஸ். ஆப்ஷன் பி கன்சியூமர் ஓகேங்களா. ஆப்ஷன் சி கன்சியூமர். ஆறு மிஸ்ஸிங்கா ஆச்சோ, ஆறு மிஸ் ஆகிட்டா ஓகேவா. ராஜமௌழி வந்துட்டு ட்ரிபிள் ஆர்ல ஒரு 2 ஆர் தான் இருந்துச்சு. ராஜஸ்தான் ராயல் இருந்துச்சு. எனக்கு 6 வேணும்னு சொன்னேன். சரி நான் தான் சரி நம்ம கன்சியூமர் இருக்கிற ஆர் வந்து கடை கொடுத்துருந்தேன். அது படம் எடுத்து முடிச்சிட்டு அப்புறம் ரிலீஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இன்னும் கொடுக்கவே இல்லை ஓகே. ஏமாத்திட்டாரு என்ன ஓகேங்களா. ஸோ கன்சியூமர் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வேண்டிய ஆப்ஷன் சி கன்சியூமர் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே. சூப்பர். அன்புதர்ஷினி, பிருத்வி, நிதிஷ், ஜெயஸ்ரீ, கலக்கி நீங்க கேட்கணும். ஜனனி, கலக்கி 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 ஓகே. அந்த கலக்கி அந்த முட்டை கலக்கி சாங்ல ஓகேங்களா. எத்தனை பேர் அந்த சாங் கேட்குறீங்க சார்? லூப்ல ஓடிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிருக்கேன். இப்போ நேற்று ஒரு இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ஒரு இது போயிருந்தேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாட்டு கேட்டுட்டு, பாட்டுல நம்ம யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம செஷன் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பயாலஜியில் அவங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க, யூடியூப்ல பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி நோட்ஸ் இருந்துட்டு அவன் உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். பட் பார்க்கும்போது சிரிச்சுட்டு இப்படிலாம் ஜாலியாட்டுறான். ஓகே நம்ம என்ன அவ்வளோ நல்லா கிளாஸ் எடுக்கிறோமா? இல்லை இவங்க கிளாஸ்ல இருக்கும்போது சிரிக்கிறான். எதுக்கு சிரிக்கிறான்? அப்படி போய் லைட்டா அப்படி போனா ஃபோனை மூடி வச்சிடறான். ஃபோனை மூட்டில வேற ஏதாவது மாற்றி வச்சிடறான். அப்படி நமக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த யூத் படத்தில் அந்த முட்டை கலக்கி பாட்டு கேட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இருக்கு. நான் அப்போ தான் சொல்ல முட்டையில மண்டையில் நின்று இன்னும் 2 மாசம் தான் இருக்கு முட்டை கலக்கி இருக்கீங்களா அப்படின்னு ஓகே. சோ இதுக்கு வேண்டிய ஆப்ஷன் கம் பி சி கன்சியூமர் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் யா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? சோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஒரு வாட்டி பாட்டு கேட்டீங்கன்னா ஓகே, ஒரு வாட்டி அதுக்கே லூப்ல ஓடி கேட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் முட்டை கலக்கி தான் ஞாபகம் இருக்கும், வேற கலக்கி வராது. நமக்கு முட்டை கலக்கி விட ரொம்ப முக்கியமான கலக்கிலாம் இருக்கு. நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் which is a naturally reservoirs of phosphorus. எங்க வந்து நேச்சுரலா அந்த பாஸ்பரஸ் கிடைக்கும்? தோண்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் நம்ம எதை கன்சிடர் பண்ணிருக்கோம்? which we consider as a natural reservoirs of phosphorus? எங்க பார்க்க முடியும்? ஓகேவா. இது வந்துட்டு பாஸ்பரஸ் வந்து என்னதுன்னா ஒரு செடிமெண்டரி ஓகேங்களா. செடிமெண்டரி சைக்கிள் அப்படி நம்ம சொல்லுவோம். செடிமெண்டரினா ராக் அண்ட் செடிமெண்ட்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் தோண்டி எடுப்பாங்க நீங்களா, ராக் அண்ட் செடிமெண்ட்ஸ்ல ஓகேங்களா. ராக்கும் செடிமெண்ட்ஸ்லையும் எல்லாம் தோண்டி எடுப்பாங்க பாஸ்பரஸ் ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆகணும் ஓகே. சூப்பர். அன்புதர்ஷினி, பிருத்வி, நிதிஷ் கலக்கிட்டீங்க ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி ராக் அண்ட் செடிமெண்ட்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் வி கம்ப்ளீட்லி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் தி 20 क्वेश्चन ராகனா ஓகே. ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். கமான்டா. ஈச் 10 क्वेश्चन ஒரு குட்டி ஃபயர் முக்கியம், நெருப்பு முக்கியம், பிகில அந்த மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பண்ணணும்? தண்ணியும் குடிக்கணும் ஓகே. தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டரா இருக்கணும். தண்ணி குடிக்காம ஹைட்ரேட்டர் இல்லாம போயிடக்கூடாது ஓகேங்களா. தண்ணி குடிச்சிட்டே இருங்க. எத்தனை அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நீங்க ஒரு கேப் விட்டு குடிக்கிறீங்களோ அத்தனை உடம்புக்கு நல்லது, மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சூப்பரா ஃபைன். தேங்க்யூ ஓகே. ஸோ நம்ம எவ்ரி 30 क्वेश्चन ஒரு பிரேக் எடுப்போம் இல்லையா, அந்த ஆஸ்பெக்ட் தான் போயிட்டு இருக்கோம். எவ்ரி 30 क्वेश्चन நான் பிரேக் கொடுக்குறேன். அந்த பிரேக் கொடுக்கும்போது நீங்க அந்த அசைன்மெண்ட் क्वेश्चन கம்ப்ளீட் பண்ண போதும் ஓகேங்களா. இன்னொரு 10 क्वेश्चन பார்த்து நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். எஸ் வாட்டர் ஆல்சோ முக்கியம். ஹாய் ஹனு, ஹைடா ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் கோயிங் டு பி, அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்றதை பார்த்துலாம்.
calculation based பண்ணு. If 20 joules of energy is trapped by the producer level வந்து 20 joules of energy வந்து trapped ஆயிருக்கான். ஓகேங்களா? Then how much energy will be available at the peacock? அதாவது லாஸ்ட் லெவல்ல peacock as a food in a following chain. எத்தனை எனர்ஜி வந்து peacock கிடைக்கும்? அதாவது இங்க plant mice அப்படின்னு சொல்லிருக்கோம்ல. இதுல 20 joules இருக்கு. ஓகேவா? இப்போ 20 joules இருக்கும்போது எத்தனை எனர்ஜி வந்து டிராவல் ஆகி போகும் அப்படின்ற சொல்றாங்க. எத்தனை ஜூல்ஸ் வந்து ட்ராவல் ஆகும் பிளான்ட்? ஐயோ இங்கே பிளான்ட்ல தான் 20 ஜூல்ஸ் இருக்கு. பிளான்ட்லேருந்து மைஸ்லேருந்து ஸ்னேக்லேருந்து பீகாக். யா எப்படி 10% லா ஞாபகம் வச்சோம். ஓகே எப்படி 10% லா 10% லா தானே ஒரு இதுக்கும் 10% நம்ம குறைச்சிட்டு இருக்கோம். ஓகே ஒரு இதுக்கும் நம்ம 10% நம்ம குறைச்சிட்டு இருக்கோம். அப்போ 20 ல இருந்து 10 போயிடுச்சு. எப்படி சார்னா நல்லா பார்த்துக்கோங்க. 10 டிவைட் ஆகணும். 20 by 10 2 by 10 0.2 by 10 0.02. So peacock level இருக்குமா 0.02 joules. Option A is the right answer. Okay, option A is the right answer. ஓகேங்களா? we will better avoid it. ஓகேங்க சூப்பர். பிருத்திவி அன்பு நிதிஷ் கலக்கிறீங்க. ஓகேங்களா? அன்பு தர்ஷினி நிதிஷ் பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேங்க so it's going to be option B. ஓகே ஆப்ஷன் பி இல்ல ஆப்ஷன் ஏவா 0.02 ஜூல்ஸ். ஓகே 10 குறைச்சா போதும். ரொம்ப ஈஸி. இந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. ஓகே நீங்களா பிசிக்ஸ் எழுத போற புள்ளிகளுக்கு இந்த கால்குலேஷன் ரொம்ப அசால்ட்டா தான் இருக்க போகுது. ஓகே யா நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். மேட்ச் யா சூப்பர். எர்த்வார்ம் சக்சஷன் எக்கோசிஸ்டம் சர்வீஸ் பாப்புலேஷன் growth மேட்ச் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட்டா மேட்ச் பண்ணுங்க பாப்போம். கம் ஆன் ராகனுங்களா யூ கேன் டு இட். கரெக்ட்டா மேட்ச் பண்ணி சொல்லுங்க. come on பாத்துலாமா எர்த்வார்ம் டெட்ரிவோரஸ்ல வரும். ஓகே எர்த்வார்ம் இதுல வரும். டெட்ரிவோரஸ்ல வரும். சக்சஷன் பயனர் ஸ்பீஷீஸா வெச்சுப்போம். ஈகோசிஸ்டம் சர்வீஸ் பாப்புலேஷன் growth natality equation service இது. ஓகேங்களா? so into தான். அப்போ 2143. ஓகே 2143. ஓகே டாக்கன ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர் நிதிஷ் அன்பு தர்ஷினி பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேவா? so it's going to be option D. option D is the right answer. okay fine fantastic and fantabulous. okay option D தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டு இருக்கோம். so none other than option D is the very much right answer. சூப்பர் டாக்கனங்களா. okay shall we move on to the next question? அடுத்த क्वेश्चन என்னன்னு பார்த்தலாம். Most animals that live in a deep ocean water are called. Most animals that live in a deep ocean waters are called. Deep ocean la live பண்ணக்கூடிய animals நம்ம என்னன்னு சொல்றோம்? Most animals that lives in a deep ocean waters are called. Deep ocean. என்ன சொல்றோம்? we call it as a detritivores. ஓகே சூப்பர் அன்பு தர்ஷினி நிதிஷ் கலக்கிறீங்க. ஓகேங்களா? டீப் ஓஷன் லிவ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம்? we call that as option C detrivores right answer. okay option C detrivores. option C detrivores நம்ம ரைட் ஆன்சரா கன்சிடர் பண்றோம். எஸ் டா முருகன் நிதிஷ் அன்பு தர்ஷினி ஜனனி. ஓகேங்களா? so detrivores deep oceans இருக்கக்கூடிய அனிமல்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? we call that as detrivores. yeah ஓகே டாக்கனா. ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த 4 ஆப்ஷன்ல எந்த இது வந்துட்டு ஈகாலஜிக்கல் சக்சஷன் அப்போ அக்கர் ஆகும்? which do occurs on ecological succession. ecological succession நடக்கும்போது அது என்ன அக்கர் ஆகும்?
இல்ல வாட் இஸ் ecological succession பேஸ் பண்ணி? நல்லா பாருங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்றத நல்லா பாருங்க. Establishment of new biotic community is very fast in a primary phase. Okay, option B என்ன கொடுத்துருக்கோம், the number of types of animals remains constant. இல்ல the changes leads to the community that is near equilibrium which is environment is called as a pioneer community. அவன் ecological section பேஸ் பண்ணி கேட்டிருக்கான். The productions changes in species composition occurs in a given area. Okay, so it's going to be yes da option D da kanna option D. Okay, gradual and a fairly protected. Okay, fairly da gradual and the fairly protection nu varum. Changes the species of the composition கொடுக்கப்பட்ட given area தான் நம்ம என்ன சொல்றோம், this is called as an ecological succession அப்படி நம்ம சொல்றோம். Ecological succession definition தான் கொடுத்திருக்காங்க. The gradual and the fairly protection change the species composition occurs in a given area is called as a ecological succession. So it's going to be option D is the right answer. Okay, super anbudashini. Okay, so it's going to be option D. Option D is a very much right answer. Okay, option D is the right answer. Okay, fine. அடுத்த கேள்வி பார்த்துருவோமா. In an ecosystem, the rate of production of organic matter during photosynthesis is termed as. In an ecosystem, the rate of production of organic matter during photosynthesis நடக்கும்போது organic matter base பண்ணி photosynthesis நடக்கும்போது என்ன சொல்றோம்? An ecosystem, a rate of production of organic matter during photosynthesis நம்ம என்ன சொல்றோம்? During photosynthesis will termed as yeah. I'm trying that day. I'm really da. Okay, yes எனக்கும் அதுதான் ரொம்ப ஈஸி. கூடி சீக்கிரம் கொண்டு வரேன். ஓகே, பிஃபோர் நீட் கலாய்க்கலாம், ஆனால் இப்படிலாம் கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, கண்டிப்பாக ரெடே இந்த மாதம் வந்துடும்டா. திஸ் மந்த் ஐ வில் ட்ரை டு பிரிங் இட் திஸ் மந்த். ஓகேங்களா? இந்த போர்டு எக்ஸாம்லாம் போயிட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ஒர்க் அதில் பிஸியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஐ வில் ட்ரை டு பிரிங் திஸ் மந்த். ஸோ இது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி தானே, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் தானேடா. ஓகேவா? ஆப்ஷன் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். ஆப்ஷன் பி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் ரைட் ஆன்சர் பார்த்துருக்கோம். சூப்பர். அன்புதர்ஷினி, நிதிஷ், பிருத்திவி, அக்கல்யா கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Shall we move on to the next question? Guys, come on, The mass of living materials at a trophic level at a particular time is called. நல்லா பாருங்க, mass of living material trophic level ஒரு பர்టిక్యులரான டைமை பேஸ் பண்ணி at a particular time is called. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்ன்றீங்க இல்ல எதுக்கு வரீங்க? எதுக்கு வேணும்ன்றீங்க? போன क्वेश्चनக்கா இல்ல? You catch my point. Okay, the mass of living materials at the trophic level as a particular time is called. Particular time, ஒரு பர்టిక్యులரான டைம். இப்போதான் நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? யா ஓகேவா? the amount of living matters present at the ecosystem as a different time. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைமை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ட்ராபிக் லெவல் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறத நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஸ்டாண்டிங் கிராப் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. டி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். நிதிஷ், முருகன், ஸ்வேதா, கோல்டன் ஹார்ட், ஆன்சி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி. அன்பு, அக்கல்யா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளாஸ்ல ஸ்போர்ட்டிவா ஆன்சர் பண்றேன் சார், பட் எக்ஸாம்ல என்ன பண்ண போறது? அது ஏன் தெரியுமா? இங்க தப்பா சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அதே ஒரு மைண்ட் செட் தான். ஓகேங்களா? இங்க தப்பா சொன்னா எனக்கு கெஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே, இங்க தப்பா சொன்னா மார்க்கும் போக கிடையாது, ஒன்னும் போக கிடையாது. ஓகே, பட் எக்ஸாம்ஸ் அப்படி இல்லை. எக்ஸாம்ல ஐயோ மார்க் போயிடுமா அந்த ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா? ஐயோ இந்த மார்க் டெஸ்ட் நல்லா எழுதுனா அடுத்த மார்க் டெஸ்ட் எனக்கு ஃபுல்லா இது பண்ண முடியாது. இங்க வந்து நம்ம மார்க் எல்லாம் கால்குலேட் பண்ண போறது இல்லை.
இவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுக்கு இது அவ்வளவு மார்க் எடுத்தா யூடியூப்ல நம்ம கால்குலேட் பண்றது நீங்க எப்படி பண்றீங்க ஜஸ்ட் ஃப்ரீ மைண்டடா வந்து நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் ஜாலியா போனை பாக்குறீங்க போன்ல பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் இதை நான் படிச்ச மாதிரி இருக்கே இதான் வரப்போ அப்படி தெரிஞ்சுங்க பட் அங்க போகும்போது ப்ரெஷர் சிச்சுவேஷன் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி ஆகணும் நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுதான் அந்த பயம் போகும் ஓகேவா ஒரு பயம் அப்படி நடுங்கிறது பயமா இருக்காது ஓகே ஒரு எக்ஸாம்னால நம்ம இப்படி யோசிச்சு போகணும் அது கூட ஒன் டைப் ஆஃப் பேனிக் சிச்சுவேஷன் அது கூட ஒன் டைப் ஆஃப் ஃபியர் தான் ஓகே பயம் அப்படியே நடுங்கணும் அப்படின்ற அவஸ்தையெல்லாம் கிடையாது ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்துட்டு இருக்குது ஓகே யா இது பொறுத்தவரைக்கும் ஆப்ஷன் ஸ்டாண்டிங் கிராப் தான் இருக்கு நிறைய ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு எக்ஸாம் another எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுங்க யூ வில் டெஃபினெட்லி கெட் இட் ஓகே ஸோ ஆப்ஷன் டி ஸ்டாண்டிங் கிராப் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா யா அடுத்த கேள்வி பார்த்துலாமா ஃபைன்ரா okay where do secondary succession take place in where do it take place secondary succession where do it take place in secondary succession எங்க take place நடக்குது இப்போதான் நம்ம பார்த்துருந்தோம் abandoned forestல நல்லா பார்த்துக்கோங்க abandoned யாருமே இல்லாத ஃபாரஸ்ட்ல abandoned forestல இந்த நேச்சுரலால ஃபயர் ஆகுது தெரியுமா ஃபயர்டான இதுல அப்புறம் ஃப்ளட்டான ஏரியாவில் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது டீக்ரேடட் லேண்ட்ஸில் ஓகே டீக்ரேடட் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு நம்ம செகண்டரி செக்ஷன் நல்லா புரிஞ்சுங்க நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால எப்படி நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால நான் போய் அழிச்சிட்டேன் நான் போய் உடச்சிட்டேன் அதெல்லாம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னால நடக்கக்கூடிய விஷயத்துல இருந்து மறுபடியும் ரீபோர்ன் ஆகி வர்றதை நம்ம சொல்லிருக்கோம் வி கால் திஸ் ஆஸ் செகண்டரி சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஸோ இட்ஸ் டீக்ரேடட் ஃபாரஸ்ட் ஓகே சூப்பர் நிதிஷ் ஸ்வேதா அன்புதர்ஷினி கோல்டன் ஹார்ட் பிருத்திவி கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பி டீக்ரேடட் ஃபாரஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி டீக்ரேடட் ஃபாரஸ்ட் ரைட் ஆன்சர் and shall we move on to the next question அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா vertical distributions of a different species occupying different level of biotic communities known as vertical depreciation ரொம்ப ஈஸி இல்லையா vertical distribution of different species yeah habitat arrangement of vegetations in layer classifications of layer in vegetations large according to the different heights அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும் ஓகே different individual layer habitat in between the plants and animals community so அதெல்லாம் பேஸ் பண்ணி வர்றது ஆப்ஷன் பி stratification yes அகல்யா நித்யா பிருத்திவி அன்புதர்ஷினி கோல்டன் ஹார்ட் ஸ்வேதா கலக்கிட்டீங்க கணுங்களா ஓகேங்களா ஸோ ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே வெர்டிக்கல் போடுறது பிரமிட போட்டுறக்கூடாது ஓகே ஆப்ஷன் பி ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் ரைட் ஆன்சரா வந்துட்டு ஓகே எஸ்டா கணுங்களா ஓகேங்களா ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த क्वेश्चन பார்த்துருவோமா அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்றத பார்த்துலாம் சார் 30 क्वेश्चन வரல ஓகே இங்க நான் கனெக்ட் பண்ணிருக்கேன் ஓகே 28 क्वेश्चन தான் வந்திருக்கும் ஓகே which one of the following is correctly matched which is correctly matched அக்கண்ணா which one of the following is correctly matched கரெக்டா எஸ் Parthenium mystophorus is threat to the biodiversity yes Parthenium அந்த கிராஸ் வந்துட்டு ரொம்ப threat to biodiversity ஓகே அதே போல அழிச்சிரும் ஓகே சோ ஆப்ஷன் B is the right answer okay option B is the right answer yes ரொம்ப ஈஸி ஆப்ஷன் B is the right answer okay stratification எங்க பார்க்க முடியும் இல்ல ஏஜ் பிரமிட் எங்க பார்க்க முடியும் சொல்லுங்க ஏஜ் பிரமிட் is for population ஏஜ் பிரமிட் is basic for not bio is for population அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் நம்ம எங்க பார்க்க முடியும் ஓஷன்ல ஈகோசிஸ்டத்தில் இப்பதான் பார்த்துருந்தோம் ஈகோசிஸ்டத்தில் பார்க்க முடியும் தலைவன் ஏரன் கைமாவை தான் நம்ம இந்த அக்வாட்டிக் பேஸ் பண்ண அக்வாட்டிக் ஓகே யா அக்வாட்டிக் பிளான்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் நம்ம மிச்சத்துக்கு என்னென்ன ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏஜ் பிரமிட் பாப்புலேஷன் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தெரியும் ஈகோ சிஸ்டம்ல ஏரன் கேமான்றது அக்வாட்டிக் பிளான்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க முடியும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் நிதிஷ் ஸ்வேதா கோல்டன் நாட் அக்கல்யா பிருத்திவி கலக்கிறீங்க கணுங்களா ஓகேங்களா அன்புதர்ஷினி ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா the term ecosystem was coined by நம்ம ஆள் யார் சொல்லிருப்பா the term ecosystem was coined by
என்னதுடா கொஸ்டின் சீரிஸ் வின்னர் லிஸ்ட்? என்ன இந்த கொஸ்டின் சீரிஸ் வின்னர் லிஸ்ட் இருக்கீங்கன்னா, இது நான் ஒன்ஸ் இதுக்கு தான் நான் என்ன சொல்லுங்க, இது ட்ரெய்லர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, மெயினாக நம்ம வந்து எத்தனை சொல்லியிருந்தோம், ஒரு சாப்டர்லேருந்து 500 கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் அப்படின்றது. நம்ம இந்த 500 கொஸ்டின்ஸை நம்ம வந்துட்டு இந்த வீக் மிஸ்ஸை கொண்டு வரதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, அது வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நல்லதே நடக்கும் நினைப்போம். யா சூப்பர் சூப்பர். 𝑬𝒑𝒑𝒔 யாரு? ஆப்ஷன் பி 𝑬𝒑𝒑𝒔. எப்போ வந்து சொல்லியிருப்பாரு இயர்ஸ் இந்த இயரும் படிக்கணும்டா. 1935ல சொல்லியிருப்பாரு. 𝑬𝒑𝒑𝒔 ஆன் 1935ல சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, 𝑬𝒑𝒑𝒔 தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, இபி ஓடம் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு ஞாபகம் இருக்கா? இபி ஓடம் வந்துட்டு ஓகே, ஈகோ சிஸ்டம் தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் ஈகாலஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இபி ஓடம் சொன்னது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ecosystem is a fundamental unit of ecology. அப்போ which is a fundamental unit of ecology ன்னு கேட்கலாம். அது வந்து ஈகோசிஸ்டம் தான். அது யாரு சொன்னான்னு கேட்கலாம், இபி ஓடம். ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி 𝑬𝒑𝒑𝒔 தான் இந்த டேர்ம் ஈகோசிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம் டிட்டர்மைன் பண்ணி எப்போ பண்ணிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. ஓகேங்களா, ஸோ இயர்ஸ் பறிஞ்சு வச்சவங்க அவங்க கேட்கறது இல்லை, இயர் கேட்கறது இல்லை, பட் இருந்தாலும் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, எல்லாத்தையும் கேட்டு நம்ம எங்க ஆன்சர் புதுசு டஃபஸ்டான கொஸ்டின் கொண்டு வருவோம். ஓகேங்களா, யா சாக்கில் கண்டுபிடிச்சோம். சூப்பர் ஒன்று தெரிஞ்சு சூப்பரா. கோல்டன் ஹார்ட், பிருத்திவி, ஸ்வேதா, நிதிஷ் கலக்கிறீங்க. ஓகேங்களா, so it's going to be option B 𝑬𝒑𝒑𝒔 is the right answer. yes yeah. next question பாத்துறோமா? அடுத்த கொஸ்டின் பாத்துறலாம். இந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டு ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்த்து முடிச்சிட்டு நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். which one of the following is characteristic features of crop plant ecosystem? எது வந்துட்டு characteristic features of a crop plant ecosystem ஓட characteristic features எது அப்படின்னு கேக்குறேன். which is the issue. okay, hi மங்கை மனகா ஐயோ, உங்க பேர் என்னம்மா? ஐசி பாத்தீங்களா, மறுபடியும் ஐ forgot it. மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்திருந்தீங்க. ஸ்ரேயா ஹாய் ஸ்ரேயா. யாடா ஜாஸ்வாமன், இட்ஸ் ஃப்ரீ கொஸ்டின் கிவ் அவே தான்டா. கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ which is the answer? இவங்கெல்லாம் நேற்று கிளாஸ் வந்திருந்தாங்கடா, அதனால ஞாபகம் வந்துச்சுடா. கோல்டன் ஹார்ட் நான் எக்ஸாமில் கூட இவ்வளோ யோசிச்சிருக்க மாட்டேன். ஐம் சாரிடா. ஓகே, பட் உங்கள் ஐடியா நல்ல பேராக இருந்துச்சுடா. கோல்டன் ஹார்ட். நான் தங்க மனசு இருக்கு உங்களுக்கு, தங்க மனசே நான் உங்கள் பேராக வச்சுக்கிறேன். ஸோ வாட் இஸ் யுவர் நேம்? பட் உங்களை நான் கோல்டன் ஹார்ட்னு கூப்பிட்றதுலாம் எனக்கு நல்லா இருக்கு. ரோஷன் ஐ கால் யூ அஸ் அ கோல்டன் ஹார்ட் சொல்றா. ஓகே, நான் நல்லா தங்க மனசு இருக்கு உங்களுக்கு. ஸோ ஐ கால் யூ அஸ் அ கோல்டன் ஹார்ட், நல்ல மனசு இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் வாங்க, பேக் டு கொஸ்டின். ஓகே, which one of the following is a characteristic feature of crop plant ecosystem characteristic features நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சொல்லுங்க பாப்போம். crop plant ecosystem ஜெனரல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது பண்றதுக்கு one species of high yielding crop வந்து one species of high yielding crop, one species of ஒரே ஒரு species of high yielding crop, one species of high yielding crop பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்க போகுது. so it's going to be least. அப்ப இருக்கும்போது எப்படி இருக்கும்? least genetic diversity, genetically diverse ஆகிறது ரொம்ப கம்மியா இருக்கும், least amount தான் இருக்கும். ஏன்னா one species தான் டிட்டர்மைன் பண்ணிருக்கோம். so option B is the right answer. ஓகேவா? ecological succession நோடா கண்ணா characteristic features of cropland ecosystem. cropland ecosystem என்ன பண்ணுவோம்? one species of one type of high yielding species, ஒரே ஒரு type of high yielding species தான் எடுப்போம். ஏதாவது ஒரு type of high yielding species நம்ம எடுத்துருப்போம். ஒரே ஒரு type of high yielding species எடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் வேரியபிள் நிறைய டைவர்ஸ், நிறைய கிராப் வர்றது, ஒரே ஸ்பீஷிஸ் நம்ம மறுபடியும் கிராப் பண்ணிட்டே இருந்தா அப்போ அதிகமான டைப் வரதை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் லீஸ்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் கண்ணா, ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். எஸ், நம்ம சக்சஷன் ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சாச்சு. ஓகேங்களா, பிரமோத் ஹாய்டா கண்ணா, ஹாய்டா. ஓகே, ஒரு ஃபயர் போடுங்க. அச்சு வச்சுடுங்க ஃபயர் பட்டனை. எஸ் செஷன் லைக் பண்ணிவிட்டுருங்க. at the same time மேலே அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். பிரேக் விட்டுன்னு அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிக்காதவங்க அசைன்மெண்ட் கொஸ்டின் முடிச்சுட்டு வந்துடும். ஓகேவா? எங்க சார் இருக்குன்னா அது உங்களுக்கு தெரியுதா?
நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே தெரிஞ்சிருக்கும், உங்கள் எழுதுருக்கு தெரியுமா, அதான் நம்ம அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஈக்காலஜி பேஸ் பண்ணிருக்காது. நான் டெய்லி வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது ஒரு கூட்டி 10 கொஸ்டின் அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுப்பேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள், இல்லை நாங்கள் வேறு இன்ஸ்டியூட்ல நாங்கள் தயாரிச்ச கொஸ்டின்ஸ்லாம் அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ வில் மீட் அப் அட் ஒரு 10 minutes அப்புறம் மீட் பண்ணலாமா? ஓகே, யா ஓகேவா. அப்போ 300 கொஸ்டின் நம்ம எத்தனை கொஸ்டின் இதே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்? 300 கொஸ்டின் 100 கொஸ்டின் நம்ம 30 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஓகேவா, அரௌண்ட் 100 கொஸ்டின்ஸ் இருக்குமா சார்? 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, எப்பவுமே 100 எடுத்துட்டு வர மாட்டேன். எப்பவுமே 100க்கு மேலே தான் எடுத்துருவோம். 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். 110 கொஸ்டின்ஸ்ல நம்ம அரௌண்ட் 30 கொஸ்டின்ஸ் இங்கே தெரியல 30 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஸோ மிச்சத்தை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, எவ்ரிடே கொஸ்டின் இருக்குமா சார்? கண்டிப்பாக நம்ம செஷன் ஈவினிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஓகே, ஈவினிங் செஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, ஏன்னா மார்னிங்ல உட்காந்து படிச்சுட்டு போய் ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணுற செஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஈவினிங் செஷன் இருந்தால் கண்டிப்பாக 5 மணிக்கே நம்ம ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நமக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ எப்பவுமே 5 to 9 தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம 6 to 9 பார்த்துருவோம். ஓகேங்களா, ஒரு 3 hours நம்ம ஃபுல் கொஸ்டின் பேப்பர். அது மட்டும் இல்லாமல் பெர் சாப்டர் ஒரே ஒரு சாப்டர் தான் நீங்க பார்ப்போம். ஓகே, அந்த சாப்டர் இன்னும் டெப்தா பார்த்துட்டு இருப்போம். நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது வந்து ஒரு ட்ரைலர் தான். ஓகே, ட்ரைலர் தான். ஏன்னா நம்ம நீட் பக்கத்துல வர இப்போ நம்ம ஈக்காலஜியில் 100 கொஸ்டின்ஸ் பார்க்குறோமா, நீட் பக்கத்தில் வர நம்ம 100லேருந்து 300 கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, 300 கொஸ்டின் பெர் சாப்டர்லேருந்து பார்ப்போம். அப்போ நினைச்சு பாருங்க, இந்த 300 கொஸ்டின் பார்த்தாலே போதும், அந்த சாப்டர்லேருந்து அவன் எந்த கண்டென்ட்லேருந்து கொஸ்டின் எடுத்தாலும் அதே கொஸ்டின் வரும். நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அதே கொஸ்டின் வரும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஓகே, நான் லைன் பை லைன்ல படிச்சு என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு கேட்பேன். ஸோ அதை நீங்க படிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்களா, அந்த கண்டென்ட் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும். அந்த கண்டென்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த 300 கொஸ்டின்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா, இதே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் இருந்துச்சு. இப்போ மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம போன வாரம் பண்ணிருந்தோம். அதனால 500 கொஸ்டின்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே, ஒரு சாப்டர் இருந்து 500 கொஸ்டின்ஸ் 3 செஷனா பிராக்டிஸ் பண்ணிருந்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன்ல 2 செஷனா பிராக்டிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செஷன்ல 250 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்த செஷன்ல 250 கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் நீட் கான்செப்ட்ல. நீட் கான்செப்ட்ல 7 கொஸ்டின்ஸ் கேட்கப்படுறாங்க. 7 கொஸ்டின் அளவுக்கு 30 கேள்வி இருந்து ஒரே ஒரு சாப்டர் இருந்து வரப்போகுது. ஸோ அதுலேருந்து நம்ம 500 கொஸ்டின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, அது நிறைய பேர் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா சாப்டருமே பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் இருந்துச்சு அந்த 500 கொஸ்டின் பார்ப்போம். இந்த மாதிரி ஈக்காலஜி அது அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஒரு 8 மார்க் 4 மார்க் அந்த மாதிரி பேஸில் வந்து நம்ம 300 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா, அது எப்போ நீட் பக்கத்தில் வரும். ஏன்னா போர்டு எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க பசங்களாம். போர்டு எக்ஸாம் ப்ரெஷர்ல இருந்துட்டு இருப்பாங்க. அந்த போர்டு எக்ஸாம் ப்ரெஷர்லேருந்து வெளியே வந்து ஒன்ஸ் ஏப்ரல் வந்தோடனே நம்ம எல்லாம் அடிச்சு ஊற்றி போயிட்டு இல்லை. ஓகே, ஏன் இப்போ நான் ஆன்லைன் தான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஆஃப்லைன் எடுக்கிறது இல்லை. இப்போ ஆன்லைன் தான்க்கண்ணா ஸ்ரே. ஓகே, ரொம்ப சந்தோஷம் ஆன்சி, நீங்க இருக்கீங்களா, நீங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஓகேவா, ஆனால் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு, கொஞ்ச நாள் முன்னாடி தான் எடுத்தோம். ஐ ஹோப் ஸோ. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் வந்து எடுத்திருந்தோம். ஒரே நிமிஷம் இருங்க. அதில் நான் கான்செப்ட் தான் எடுத்திருந்தேன். ஓகேங்களா, என்ன எடுத்திருந்தேன்? கான்செப்ட் தான் எடுத்திருந்தேன். ஓகே, கண்ணாடி வச்ச மாதிரி போடாதீங்கன்னா கண்ணாடி வச்சுட்டு போட்டாங்க. ஓகேவா, கண்ணு தெரியாத மாதிரி இருக்குன்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. ஹியூமன் ஃபிசியாலஜி பார்த்துருந்தோம். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் இதோடா எப்போ 4 நாள் முன்னாடி எடுத்துருக்கேன் பாரு. ஓகே, இது வந்து கொஸ்டின் ப்ராக்டிஸ் கிடையாது. கொஸ்டின் ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், இது வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். ஓகே, இதை கூட நான் கடைசியாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இதுலேயே நம்ம கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, கொஸ்டின் ப்ராக்டிஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, நம்ம கண்டிப்பாக 100 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் நான் எப்போ முடிச்சோம் தான் ஞாபகம் கிடையாது. நம்ம நியூரல் கண்ட்ரோல் கோஆர்டினேஷன்லாம் 150 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இதே மாதிரி நம்ம சில இதெல்லாம் பார்த்துட்டே வந்துட்டோம். ஓகே, மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் பார்த்துருக்கோம். அப்போ கண்டிப்பாக ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸும் பார்த்துருந்துருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் 500 கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்களா. இது ஒரே ஒரு சாப்டர் தான் 500 கொஸ்டின் எடுத்துருக்கோம். ஓகே, எப்படி எடுக்க முடியுது? 500 கொஸ்டின் நம்ம டைம் கிடைக்குதானே. இதில் நம்ம 6 hours வந்து 250 கொஸ்டின் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகே ஓகே அதை தேடி பாருங்க. நம்ம எடுத்துடலாம். ஓகே, எல்லா கொஸ்டினும் நம்ம ரீடூ பண்ண போறோம்டா. மேஜர் வேலை நம்ம ரீடூ பண்ண போறோம். ஓகேவா, சரி நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஸோ 7 மணி ஆச்சுல, 7:15 வந்துடுறீங்களா எல்லாருமே? குட்டி பிரேக் எடுத்து டீ காஃபி ஏதாவது குடிக்கணுமா, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாருமே எத்தனை மணிக்கு வரீங்க? 7:15 வந்துருங்க. வில் மீட் அப் அட் 7:15. ஓகே, நம்ம 7:15 ரெஸ்யூம் பண்ணலாம். அண்ட் யாராவது அதுக்குள்ள போயிட்டீங்களா? ஓகேங்களா, யாராவது இருந்தீங்கன்னா ஓகே, இப்போ இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், we have a challenge. ஓகேவா, we have a challenge is going. புதுசா வந்தவங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். we have a challenge is going. which is a challenge na NEET 2026ல. ஓகே, நான் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். NEET 2026ல if you are taking 360 out of 360,
பயாலஜியில் 360 out of 360 நீங்கள் எடுக்கிறீங்க நீட் 2026ல் 360 out of 360 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தேன் உங்கள் ரிசல்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ எடுத்துகிட்டு ரிசல்ட்டை எனக்கு மெயில் பண்ணணும் வித் அட்ரஸோட மெயில் பண்ணணும் வித் அட்ரஸோட நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் காத்திருக்கு ஓகேங்களா சார் ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொன்னோன்னே இந்த இது கொடுத்து டெஸ்ட் சீரிஸ் கொடுக்க அது அதெல்லாம் இருக்காது ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் விச் காஸ்ட்லி கிஃப்ட் ஓகேவா ஃப்ரம் மை சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு ஸோ யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ நீங்க சொல்லக்கூடாது நான் 360 எடுத்து நான் 360 நம்ப மாட்டேன் ரிசல்ட் அனுப்பணும் ரிசல்ட் எனக்கு மெயில் பண்ணுங்க மெயில் என்னோட மெயில் ஐடிலாம் தெரியல என்னோட மெயில் ஐடிக்கு நீங்க என்ன பண்ணணும் ரிசல்ட்டை மெயில் பண்ணணும் ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல நீங்க 360 எடுத்துட்டீங்கன்னா உங்க அட்ரஸோட சேர்த்து மெயில் பண்ணுங்க ஓகே அப்போ நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவேன் ஓகே இந்த சேலஞ்ச் போயிட்டு இருக்கு தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சோம் ஓகேங்களா செஷனா பார்ப்போமா சார் எதுமா பண்ணுவோமா சார் எதனா செஷனா பண்ணுவோம் எதில் செஷன் பண்ணுவோம் தெரியல பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்களா 360 எடுத்துட்டீங்கன்னா அட்ரஸ் அது கிஃப்ட் இருக்கு ஓகேங்களா மறந்துடாதீங்க நான் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நிறைய பேர் பிரேக்னு சொன்னாலும் ஓட்டாங்க போல இருக்கு ஸோ அங்கே வந்தேன் நான் மறுபடியும் ஒரு வாட்டி நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃபுல்லாக ஸோ பிரேக் போயிட்டு வந்துருங்க ஓகே ஷார்ட் பிரேக் அண்ட் வி வில் ரெஸ்யூம் இட்
யா பார்த்துலாம் நடக்கணுங்களா? ஷால் வி லுக் இன்டு இட். வந்தாச்சா? எல்லாம் பிரேக் போயிட்டு வந்தாச்சா? கவலைப்படாதீங்க ஸ்ரே, நம்ம புரிய வச்சிடலாம். கவலையப்படாதீங்க, ஓகேங்களா? வி வில் மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். படித்தா மீன்ஸ் புரிஞ்சு படித்தா மாலிகுலர் பயாலஜி மாதிரி ஒரு ஈஸியான சாப்டரே கிடையாது. ஓகே, நம்ம கண்டிப்பாக புரிய வச்சு படிச்சிடலாம். ஓகே, ஷெல் வி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே 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 யா, அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். 30 கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா நம்ம மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஷெல் வி மூவ். ஹாய் தேவதர்ஷினி, ஹைடா கண்ணா. ஒன்ஸ் படித்தோன்னா ஈஸி தான், கான்செப்டை படிச்சிட்டோன்னா ஈஸி தான், ஓகேங்களா? நான் நிறைய வாட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் மாஸ்டர் பிளாக்டர் சீரிஸ் இருக்குண்டாங்க, ஒரு 5 மணி நேரம் வீடியோ எடுத்திருப்பேன். ரெக்கார்டர் செஷன் தான், ஓகேங்களா? 5 மணி நேரம் கிட்ட எடுத்திருப்பேன். அதில் இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் கடைசியில் தான் ரஷ் பண்ணி எடுத்திருப்பேன். இனிஷியல்லாம் ஈஸியாக தான் இருந்துகிட்ருக்கும், ஓகேங்களா? ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே யா, ஓகேடா. பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? வந்தாச்சா? ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். டோன்ட் வெரி, ஓகேங்களா? மாலிகுலர் பேசிஸ் தானே, நான் சொல்லும் போது கரெக்டாக வந்துருங்க, ஓகே? நான் அடுத்த கிளாஸ் இருக்கும்போது கரெக்டாக வந்துருங்க, நம்ம அது ஈஸியாக புரிய வச்சிடலாம். எஸ், கமான்ட்ரா. வந்தாச்சுல எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு ஃபயரை போடுங்க பார்ப்போம். வந்துட்டீங்களா? வரலையான இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் மெசேஜ் பண்ணிருக்காரு. கமான். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓகேவா? யாராவது நோட் பண்ணாதவங்க மறுபடியும் இருந்தீங்கன்னா, ஓகே, நான் பிரேக்குன்னு சொல்ல நீங்கள் எல்லாம் கிளம்பிட்டீங்க. ஸோ நோட் பண்ணாதவங்க மறுபடியும் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், வரக்கூடிய நீட் 2026 எக்ஸாமில் பயோவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 360 out of 360 எடுத்துட்டீங்கன்னா, ஓகேவா? அது ஒரு மார்க் கூட போகக்கூடாது. 315 எடுத்தேன் சார், நான் போட கிஃப்ட் கிடையாது, ஓகே? 360 out of 360 எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன், உங்கள் ரிசல்ட்டோட சேர்த்து உங்கள் அட்ரஸையும் எனக்கு மெயில் பண்ணுறீங்க. மெயில் பண்ணோடனே உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் அனுப்புவேன். தோஸ் ஆர் கெட்டிங் 360 out of 360. அது ஸ்பெஷல் கிஃப்ட், ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட், ஓகேங்களா? நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். ஸோ அதே கிஃப்ட் அனுப்புவேன். ஸோ மறக்காம 360 out of 360 எடுக்கிறீங்க, எனக்கு மெயில் பண்ணுறீங்க, உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பரோட சேர்த்து, ஓகே யா? ஸோ மறந்துடாதீங்க. யாராவது தெரியாதவங்க இருந்தீங்க, நான் எல்லா செஷன்லையும் நான் சொல்லிட்டு இருப்பேன், பட் நடுவில் கொஞ்சம் செஷன் நான் சொல்கிறது இல்லை. அப்போ நிறைய புது ஆள்லாம் வந்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு வேண்டி தான் மறுபடியும் சொல்கிறேன். நீட் 2026 பயோவில் மட்டும் 360 out of 360 எடுத்துருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டு வித் அட்ரஸ் ஃபோன் நம்பரோட எனக்கு மெயில் பண்ணுறீங்க. மெயில் பண்ணாலும் உங்களுக்கு கிஃப்ட் நான் வந்துடும், ஓகே? சூப்பரா, யா. ஆனால் ஒரே ஆள் மறுபடியும் இந்த ஹெலோன்னு சொல்கிறது ஆன்சியா மட்டும் தான் இருப்போம், ஓகே? எத்தனை வாட்டி வருவான்னு தெரியாது. நான் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கூட பார்த்துருக்க மாட்டேன், பட் ஆன்சி அவ்வளோ வாட்டி இந்த ஹெலோ சொல்லுவோம். அதான் ஆன்சியோட ஸ்பெஷாலிட்டி, ஓகேடா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாமா? ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன், ஓகே? எங்கிட்ட இருந்து கிஃப்ட் எல்லாரும் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ பார்த்துலாம். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the next question is going to be, which one of the following would appear as pioneer organism on a bare rocks? Which one of the following would appear on a pioneer organism on a bare rocks? முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க, pioneer organism அப்படின்றது. என்ன இருக்க போகுது? கமான். ஒரு ராக் மேல முன்னாடில என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடில என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? லைக்கன்ஸ், லிவர்வார்ம்ஸ், மாஸ்டா, கிரீன் ஆல்கேவா. கல் இருக்குல்ல, அதான் கல்லுக்கு முன்னாடி பயனர் ராக், கேர் ராக்ஸ்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்குமா? ஓகே, ஒரு பேர் ராக்ஸ்ல பயனர்னா முன்னாடி, ஓகேங்களா? பேர் ராக்ஸ் வந்து லைக்கன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியுமா? லைக்கன்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இந்த லைக்கன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அரிச்சு இந்த ராக்கை வந்துட்டு சாயிலா மாத்தும். சாயில் ஃபார்மேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ராக் என்னவா மாத்தும்? சாயிலா ஃபார்மேஷன் வந்துட்டு இந்த லைக்கன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஏன்னா ராக்குக்கு மேல வந்து லைக்கன்ஸ் படிஞ்சிருக்கும்னா, லைக்கன்ஸ் என்ன பண்றோம்? அந்த ராக்கை அரிச்சு சாயில் ஃபார்மேஷன் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சாயில் எங்க இருந்து வருது? ராக்ஸ்ல தானே வருது. ஸோ அது பண்ணக்கூடிய மெயின் ஆக்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், லைக்கன்ஸ். ஆப்ஷன் ஏ, லைக்கன் இஸ் கரெக்ட் ஆன்சர், ஓகே? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா? சூப்பரா கேஜ் நான்சி, ஓகேங்களா? ஸோ இது பொறுத்தீங்கன்னா லைக்கன்ஸ் தான், ஓகே? பேர் ராக்ஸ் நம்ம என்ன பார்க்க முடியும்? பயனர் முன்னாடி நம்ம என்ன பார்க்க முடியும்? லைக்கன்ஸ் தான் பார்க்க முடியும். என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. சாயில் ஃபார்மேஷன் தான், சாயில் ஃபார்மேஷன் பண்றது, ஓகே? அதான் அரிச்சு டிகிரேட் பண்ணி சாயில் ஃபார்ம் பண்றது மெயின் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், ஓகே? எஸ் ஜாக்கனுங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the primary producers of the deep sea hydrothermal vent ecosystem. The primary producer என்ன கேக்குறாங்க? primary secondary பார்க்கணும். primary producer of a deep sea hydrothermal vent ecosystem. யார் primary producer இருப்பா?
Who is going to be the primary producer in that? Primary producer. Yeah. Come on. அதாவது டீப் சீன்னு கொடுத்தாச்சு. என்ன கொடுத்தாச்சு? டீப் சி. டீப் சீல வந்து வாட்டர் இது போகுமா? லைட் போகுமா? சன்லைட் போகுமா? சன்லைட் போகாது. இல்ல, சன்லைட் போகாதனால போட்டோசிந்தசிஸ் நடக்காது. போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்ப என்ன நடக்க போகுது? கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் கீமோசிந்தட்டிக்கா தான் நடக்க போகுது, இருக்க போகுது. ஸோ கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா இஸ் கோயிங் டு பி தி பிரைமரி ப்ரொடியூசர் டீப் சி. அப்படியே வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ப்ளூ கிரீன் ஆல்கே. கிரீன் ஆல்கேனா என்ன வந்து ஆகணும்? போட்டோசிந்தசிஸ் நடந்தாலும் கோரல் ரீஃப்ஸ் கிரீன் ஆல்கே எல்லாத்தையுமே போட்டோசிந்தசிஸ் நடந்தாகணும். பட் டீப் சீக்குள்ள வந்து லைட் பாஸ் ஆகாது. போட்டோல பாத்துறீங்களா? கடல் அடியில வந்து தண்ணி போகாது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அங்கே கெமிக்கல் பேஸ் பண்ண அதிகமான சிந்தசிஸ் நடக்க சான்ஸாக இருக்குது. ஸோ போட்டோசிந்தட்டிக் நடக்காது, அதில் கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா தான் இருக்க போது. ஸோ பிரைமரி ப்ரொடியூசர் நம்ம கன்சிடர் பண்ணுறது யாராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ, கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா. எஸ் தேவதர்ஷினி, பிருத்திவி, நிதிஷ், கேத்ரின், ஆன்சி, கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஏன்னு இப்படி அர்த்தம் வச்சு படிச்சாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. ஓகே, ஸோ கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் கோயிங் டு பி the sequential events from initial stage till climax stage in succession are called. சீக்வென்ஷியல் ஈவெண்ட். ஒரு படத்துக்கு 10 நிமிஷம் ட்விஸ்ட் வருது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீக்வென்ஷியல் ஈவெண்ட் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சக்சஷன்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் நடுவில் சீக்வென்ஷியல் ஈவெண்ட். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வாட் வி கால்ட் அஸ் சேஞ்சஸ் என்ன? சக்சசிவ்லி சேஞ்சஸ் என்ன கிவன் ஏரியா அப்படின்னு நம்ம சேவ் பண்ணுவோம். என்ன சொல்றோம்? சேரி அப்படி நம்ம சொல்றோம். சிரியில், அந்த சிரியில், ஓகேங்களா? வேற சிரி, ஓகேங்களா? சிரி அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இதுவே வந்துட்டு இண்டிவிஜுவல் டிரான்சிஷன்ல, ஓகேவா? இண்டிவிஜுவல், எஸ் சூப்பர் ஆப்ஷன் சி. ஓகே, இண்டிவிஜுவல் டிரான்சிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீரல் ஸ்டேஜ் இல்லைன்னா சீரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ இண்டிவிஜுவல் இதுல வந்துட்டு சீரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சீரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சீரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது எப்போ சொல்லுவோம்னா இண்டிவிஜுவல் டிரான்சிஷன். அப்போ இண்டிவிஜுவல் டிரான்சிஷன் அப்போ, ஓகேவா? ஸோ இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர். ஸ்வேதா, ஆன்சி, தேவதர்ஷினி, ஸ்ரேயா, கேத்ரின், பிருத்வி, கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி, சிரி. ஓகே, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, which one of the following ecologist has tried to put a price tag on a natural life support service? price tag போட்டுருப்பாங்க, natural life support service. என்னது இது? யார் பண்ணிருப்பா? நேச்சுரல் லைஃப் சப்போர்ட் சர்வீஸ் வந்து பிரைஸ் டேக் போட்டிருப்பாங்க. யார் போட்டிருப்பா? யா எஸ் யார் அப்படின்னா கான்டஸா, ஓகேங்களா? ராபர்ட்டும் அவங்களோட கொலீக்ஸும், ராபர்ட் அண்ட் கொலீக்ஸ் தான் வரணும், ஓகேங்களா? பட் இங்கே போட்டாங்க ராபர்ட்ஸும் அவங்க கொலீக்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த நேச்சுரல் லைஃப் சப்போர்ட்டுக்கு பிரைஸ் சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பிரைஸ் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் சி தான். சூப்பர். ஸ்வேதா, பிருத்வி, ஆன்சி, நிதிஷ், பிரகதி, கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இஸ் பி ஆப்ஷன் சி, ராபர்ட் கான்டஸா அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்னா, which of the following statement is not true? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். which of the following statement is not true? இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து எதுல இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சார் ஒரே ஆன்சரா வந்துட்டு இருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரே ஆன்சரா வந்துட்டு இருக்கா அப்படின்னு இல்லை. ஓகேவா? என்னது? டெட்டிரியஸ் ஃபீடு ஆன் ஆல் ட்ராபிக் லெவல். இதோட விட்டுருந்தா கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ட்ரூ அப்படின்னு படிச்சலாம். பட் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸப்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்படி வராது.
except the producer level வராது. all the trophic levelமே அவங்களால feed பண்ண முடியும். okay all the trophic levelமே அவங்களால என்ன பண்ண முடியும் feed பண்ண முடியும். ஏனா கேட்டிருக்கான் not true incorrect ஆன ஸ்டேட்மென்ட் தான் கேட்டிருக்கான். so except the producer level வராது. இது வரைக்கும் தான் வரணும். okay all the trophic level option A option C is the right answer. okay option C is the right answer. super 𝑨𝑽𝑬 ப்ருத்வி ஸ்வேதா ஆன்சி ஜாய் சாமுவல் ஸ்ரேயா பிரகதி கேத்ரின் கலக்கிட்டீங்க ஓகேங்களா. சோ இத பொறுத்து பாக்கும்போது அது எல்லா டிராஃபிக் லெவலுமே டெட்ரிவோரஸால ஃபீட் பண்ண முடியும். அது எக்ஸெப்ட்லாம் கிடையாது. ஓகே எக்ஸெப்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா. அடுத்த क्वेश्चन என்னவா இருக்குன்றத பாத்துருவோம். which ecosystem has a maximum biomass? ரொம்ப ஈஸிடா क्वेश्चनே இல்ல. which ecosystem has a maximum biomass? இந்த ecosystem ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் பயோமாஸ்ங்க தான் இருக்கும். அப்படியே காடெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டுல இருக்கக்கூடிய அந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பயோமாஸ் எல்லாம் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல நமக்கு சொல்லவே முடியாது இல்லையா. மேக்ஸிமம் பயோமாஸ் கண்ணா என்னடா கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் எப்படா வரும்? சாரி just a minute. sorry okay நல்லா பாருங்க ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் தான் பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மைக்ரோப்ஸ் அப்படின்னு கன்சிடர் ஆகக்கூடிய ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல தான் மேக்ஸிமம் பயோமாஸ் பார்க்க முடியும். ஓகேங்களா பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் மைக்ரோப்ஸ் அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய நம்ம ஃபாரஸ்ட்ல தான் அதிகமான பயோமாஸ் பார்க்க முடியும். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர். ஃபாரஸ்ட்ல கிராஸ்லேண்டை விட ஃபாரஸ்ட்ல தான் நம்ம அதிகமான பயோமாஸ் பார்க்க முடியும். which has the maximum of biomass. it is forest ecosystem. option D. yes ஸ்ரேயா ஓகேங்களா ஸ்ரேயா and பிரகதி தேவதர்ஷினி. ஓகே சோ ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல தான் மறுபடியும் சொல்றேன் ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துல தான் நம்ம மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பயோமாஸ் பார்க்க முடியும் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்தை விட. ஓகேங்களா so option D is the right answer. the next question is going to be the presence of plants arranged into the well defined vertical layers depending on their height can be seen best in well defined vertical layers depending upon the height can be seen in tropical rainforest, grassland, temperate forest, tropical savanna. அரேஞ்ச்மெண்ட் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னாலே நமக்கு என்ன வரப்போகுது ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் படிச்சிருந்தோம். ஓகேங்களா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தான் படிச்சிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எதில் கிளியரா பார்க்க முடியுமா அதான் கேட்குறாங்க. அதான் கேள்வி. ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்துட்டு நம்ம எதில் கிளியரா பார்க்க முடியும்? ஓகேவா டிஃப்ரெண்ட் ஹைட்ல வச்சுட்டு இந்த ஹைட்ல வந்துட்டு ஒரு பெரிய மரம் வரும், இந்த ஹைட்ல வந்துட்டு ஒரு குட்டி ஷ்ரப் வரும், இந்த ஹைட்ல வந்து ஹெர்ப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஹைட்டை பேஸ் பண்ணி வர ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். அதுல வந்து எதுல பார்க்க முடியும் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எந்த இதுல பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் கரெக்டான ஆன்சரா பாத்தீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அதுல தான் நம்ம டிஃபரெண்ட் லெவலா பார்க்க முடியும். ஓகேங்களா சூப்பர் ப்ருத்வி தேவா ஆன்சி தேவதர்ஷினி ஆன்சி ஸ்ரேயா ஜாய் ஸ்வேதா பிரகதி. ஓகேங்களா கொடியரசு. ஓகே வெல்கம் கொடியரசு. ஓகே ஆப்ஷன் ஏ ஞாபகம் வச்சோங்க. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் வரப்போகுது. ஓகே டிஃப்ரெண்ட் லெவல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் தானே. வெர்டிகல்னு வந்தாச்சு. வெர்டிகல்னு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா வெர்டிகல் லேயர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எதில் என்ன ப்ராசஸ் பேர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் பார்த்தோம். அந்த வெர்டிகல் லெவலில் டிஃப்ரெண்ட் இந்த இடத்துல இந்த செடிலாம் வளரும் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். வாட் டைப் ஆஃப் ecological pyramid would be obtained within the following data? செகண்டரி கன்சியூமர் வந்து 120 கிராம் இருக்கான், பிரைமரி கன்சியூமர் வந்து 60 கிராம் இருக்கான், பிரைமரி ப்ரொடியூசர் வந்து 10 கிராம் இருக்கான். அப்போ என்ன பிரமிட் பார்க்க முடியும்? நல்லா பாருங்க. செகண்டரி கன்சியூமர் 120 கிராம், பிரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமரோட கீழே தான் வருவான், பிரைமரி ப்ரொடியூசர் 10 கிராம். அப்போ என்ன டைப் ஆஃப் பிரமிட் பார்க்க முடியும்? என்ன பார்க்க முடியும்னா
inverted pyramid of biomass. Inverted pyramid of biomass என்ன பண்ணும்? Small quantity of small standing crop of phytoplankton. Small standing plant of phytoplankton which support the large standing crop of zooplankton. அதுதான் சொல்றது. அதான் நம்ம பேஸ் பண்ணி வர்றது இன்வெர்டர் பிரமிட் பயோமாஸ். அது இன்வெர்டர் பிரமிட் பயோமாஸ் என்ன சொல்லிட்டு இருக்கோம் நம்ம? ஸ்மால் லெவல் ஆஃப் இருக்கக்கூடிய phytoplankton ஆஃப் ஸ்டாண்டிங் கிராப் வந்துட்டு எதை மெயின்டைன் பண்ணுமா? லார்ஜ் லெவல் இருக்கக்கூடிய phytoplankton ஆஃப் ஸ்டாண்டிங் ஜூ பிளாங்டன் வந்து இது பண்ணுமா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இன்வெர்டட் தாங்க. சூப்பரா நிதிஷ், கேத்ரின், பிரகதி, ஸ்வேதா, பிருத்வி, ஜாய், கொடியரசு, தேவதர்ஷினி, ஆன்சி, Joy, Samuel, Shreya, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? இது வருது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Shall we move on to the next question? The next question is going to be which of the following ecological pyramid is generally inverted? எது வந்து ecological pyramid? இப்பதான் பார்த்தோமா. சரி, generally inverted இருக்கும். இப்பதான் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் ஃபைட்டோபிளாங்டன். அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, செடி இந்த சீலெல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் ஃபைட்டோபிளாங்டன் என்ன பண்ணுது? லார்ஜ் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் ஜூ பிளாங்டனுக்கு எனர்ஜி கொடுக்குது. அதான் இப்படி தான் போயிட்டு இங்கே 10 கிராம் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும். பட் இங்கே போகும்போது 120 கிராம் ஆஃப் எனர்ஜி வரும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்ம இன்வெர்டட் பிரமிட் எங்கே பார்க்க முடியும்? சீல பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி, சீல பார்க்க முடியும். ஓகே, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் சி, கடல்ல பார்க்க முடியாது. ஓகேங்களா? எஸ்டா யாஷிகா, ஆன்சி, பிருத்வி, ஸ்ரேயா, ஜாய், ஸ்வேதா, தேவதர்ஷினி, பிரகதி, கலக்கிறீங்க. ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் சி, பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இன் சி. அதான் இன்வெர்டரா இருக்க போகுது. இன்வெர்டரா இருக்க பிரமிட் சீல தான் நம்ம பார்க்க முடியும். அதான் நான் சொல்றேன், ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் phytoplankton will support the large standing crop of zooplankton. இதான் basic concept of inverted biomass. Okay, yeah, விக்னேஷ் கலக்கிட்டீங்க. Okay, so it's going to be option C is the right answer. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃபயர் ரவுண்ட் போடுங்க பாப்போம். Yes, we have completed 40 question. The next question 10 question also we successfully completed. ஒரு ஃபயர் ரவுண்ட் போடுங்க. come on. சும்மா நெருப்பா இருக்கட்டும். அடிச்சு விடுங்க, ஃபயர் அடிச்சு விடுங்க. அந்த செஷன் லைக் பண்ணாம யாராவது பாத்தீங்கன்னா அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. எஸ். சூப்பர். இன்னும் அந்த அசைன்மெண்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணலாம். மேல லிங்க்ல இருக்கு. மேல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பின் பண்ணி வச்சிருக்க லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பர். தேங்க்யூடா. அதேதான். ஓகேங்களா? ஃபயர் தான். அப்படியே செஷன் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றத அடிச்சு பார்த்துலாம். அப்படின்னா இட் இஸ் a match 4th trophic level, 2nd trophic level, 1st trophic level, 3rd trophic level. அதாவது T பேஸ் பண்ணி T3, T4, T2, T1 என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. க்ரோ, வல்ச்சர், கிராஸ், ராபிட், கிராஸ். ரொம்ப ஈஸி. ஏன்னா சார் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள என்ன படி கேட்குறீங்க? இது என் தம்பியே சொல்லுவான் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் என்ன பண்றது, இப்படிலாம் நமக்கு டாபிக் இருக்கு. டாபிக் இருக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து தானே ஆகணும். இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, நீட்ல ஈஸி கொஸ்டின்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இது இருக்குடா, அதை மறந்துடாதீங்க. நீட்ல எல்லா கொஸ்டினுமே டஃபாலாம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஈஸியா எஸ் டாக்கண்ணா ஆப்ஷன் போட்டிருக்கீங்க பார்த்துருவோமா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல் இருந்தே போ இல்லையா? ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல் எதை சொல்றோம்? கிராஸ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் வரப்போகுது. கிராஸை யார் சாப்பிடுவா? செகண்ட் டிராஃபிக் லெவல் எங்க இருக்கு? கிராஸை ராபிட் சாப்பிடுவோம். ராபிட்டை யார் சாப்பிடுவா? க்ரோ சாப்பிடுவானா? தேர்ட் டிராஃபிக் லெவல் எங்க இருக்கு? அண்ட் ஃபோர்த் லாஸ்டா வல்ச்சர். அப்போ அதை பொறுத்து பார்க்கும்போது என்ன ஆப்ஷன் வருது? 4th 2. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எஸ்டா ஸ்வேதா, தேவதர்ஷினி, விக்னேஷ், ஆன்சி, நிதிஷ், ஆஷிகா, ஜாய், சாமுவல், ஸ்வேதா கலக்கிறீங்க. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ டாக்கணும். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் வெரி மச் ரைட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ரைட் ஆன்சர். ஓகே, அது என்ன டைப் ஆஃப் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்பான்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இன் ரிலேட்டிவ் ஜிபிபி, அதாவது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அண்ட் என்பிபி, நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் அன் ஈகோசிஸ்டம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? அதாவது ரிலேட்டிவ் டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஜிபிபிக்கும் என்பிபிக்கும், கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கும் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிக்கும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன்ல இருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க? எஸ், எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்குங்க. விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? Which statement is correct? Come on.
ஹாய் ஜிபிபி என்ன படிக்கலாம் ஜிபிபி இஸ் என் ஈகோசிஸ்டம் தானே ஜிபிபி என்னது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ஜிபிபி நம்ம என்ன சொல்லிருக்கோம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் எப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது டியூரிங் photosynthesis okay production of organic matter during photosynthesis தான் நம்ம என்ன சொல்றோம் சொல்றோம் GPP அப்படினு சொல்றோம் அப்ப நம்ம NPP எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் net primary productivity நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் GPP minus respiration தானே GPP minus respiration தான் என்ன கொடுக்க போகுது நமக்கு net primary productivity கொடுக்க போகுது ஓகேங்களா சோ how we calculate net primary productivity இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க net primary productivity நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் gross primary productivity minus respiration அப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்கு போது ஓகே இந்த பெரிய விஷயம் இருந்தா இதுல இருந்து மைனஸ் பண்ண முடியும் இதுல இருந்து மைனஸ் பண்ண முடியாது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்க போகுது அப்ப எப்பவுமே கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும் மோர் தென் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஏன்னா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி நமக்கு எப்படி கிடைக்குது அப்படினது பாத்தீங்கன்னா கிராஸ் பிரைமரி அதாவது ஜிபிபி மைனஸ் பண்ணி ரெஸ்பிரேஷனோட மைனஸ் பண்ணாதான் நமக்கு நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி கிடைக்க போகுது ஓகேங்களா இப்போ இதுல வந்து நமக்கு ஜிபிபி வந்து 60 இருக்குன்னு வெச்சுப்போம் 60 இருக்குன்னு வெச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம் 60 இருக்கு இப்போ 60ல வந்து நம்ம என்பிபி கண்டுபிடிச்சாலும் நமக்கு ரெஸ்பிரேஷன் வந்து 30 னு வெச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன் 30 னு வெச்சுப்போம் அப்ப என்பிபி என்னவா இருக்க போகுது 60 - 30 = 30 ஆ தான் இருக்க போகுது அப்போ என்பிபி 30 ஆ தான் இருக்க போகுது அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜிபிபி தான் அதிகமா இருக்கும் அத பொறுத்து பார்க்கும்போது கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் மோர் than net primary productivity okay option B is the right answer okay yes da joy samal கலக்கிறீங்க okay so option B is the right answer okay super vignesh joy samal devdashini prithvi yashika sweta shreya கலக்கிறீங்க ஓகேங்களா so it's going to be option B எப்படி கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சுனா gross primary productivity என்ன தெரிஞ்சு வச்சுங்க production of organic matter ஓட production எப்போ during photosynthesis நடக்கும்போது எவ்வளவு organic matter produce பண்ணப்படுதுன்றா gross primary gross னா ஃபுல்லா சொல்ற net primary particular respiration மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்கு gross primary productivity ல இருந்து respiration மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா respiration யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி எவ்வளவு இருக்கு அத சொல்லுது net primary productivity அப்படின்றது okay so option B is the right answer okay yeah next question பார்த்தலாமா அடுத்த क्वेश्चन பாத்துறோம் அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா which of the following statement is not true incorrect ஆன ஸ்டேட்மென்ட் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் which is the statement is incorrect அந்த ஆஸ்பெக்ட்ல கேட்டிருக்கான் pyramid of number is grassland ecosystem is upright pyramid of biomass in a sea is generally inverted pyramid of biomass in sea is generally upright pyramid of energy is always upright ரொம்ப ஈஸிடா ரொம்ப ஈஸி come on எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க நல்லா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுவாங்க ஒரே ஒரு அரிசி தான் ஓகேவா எல்லாமே அரிசி தான் அரிசியை தான் என்ன பண்றான் அரிசியை சோறாக்கி அவன் கேட்கலாம் இல்ல அரிசியை அரைச்சு மாவா தோசையாக்கி கேட்கலாம் இல்ல இட்லியாக்கி கேட்கலாம் இல்ல இட்லி உப்புமாவாக்கி கேட்கலாம் ஓகேவா அப்போ ஒரே கான்செப்ட் தான் அந்த ஒரே கான்செப்ட் தான் அரைச்சு ஒன்னு தோசையா கேட்கலாம் இன்னொன்னு இட்லியா கேட்கலாம் இட்லியை வந்து இட்லி உப்புமாவா கேட்கலாம் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் ஓகே அவங்ககிட்ட இருக்க ஒரே கான்செப்ட் தான் அந்த ஒரே கான்செப்ட் அவன் எந்த விதத்துல கேட்கறான்றது தான் ஓகே எல்லாமே ஒரே அரிசி தான் எல்லாமே ஒரே பேட்டர் தான் அரைச்ச மாவே தான் அரைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா புதுசா அரைப்பாங்க அவ்வளவுதான் மசாலா தோசைலாம் மசாலா போடுவாங்க இன்னொன்னு ஆனியன் தோசை போடுவாங்க அந்த மாதிரி புதுசா தான் போடுவாங்க பட் எல்லாமே மாவு தான் அதே மாதிரி தான் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான் சோ pyramid of biomass in a sea is generally upright அப்படினு சொல்லிருக்காங்க so no it is generally inverted so option C is the incorrect statement option C is the right answer okay yes na Nitish Prithviraj Devadashini Prithvi Shreya Yashika Sweta Joy Samuel கலக்கிறீங்க so option C is the right answer okay option C is the right answer next question பார்த்தலாமா the equation of GPP minus gross primary productivity and net primary productivity ல இருந்து R என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது சொல்லிட்டேனா okay no problem நான் தெரிஞ்சது எல்லாம் படிக்க விஷயம் தானே R என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது which do R represent இப்பதான் பார்த்தோம் இல்லையா சாரி இப்பதான் பார்த்தோம் gross primary productivity ல இருந்து respiratory loss வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் தான் respiratory loss நம்ம மைனஸ் பண்ணா தான் நமக்கு net primary productivity கிடைக்க போகுது இது ரொம்ப பேசிக் தான் தெரிஞ்சு வச்சோங்க இதுல இருந்தே நிறைய கான்செப்ட்ல இருந்து கேட்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு ஓகே எப்படி கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டினா எப்படி ஃபார்ம் ஆகுது அது நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி இந்த ரெஸ்பிரேஷனல் மைனஸ் பண்ணனும் ஓகே அத பொறுத்து பாக்கும்போது ரெஸ்பிரேஷனல் லாஸ் R வந்து என்னவா டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கோம் we determine that as a respiration loss option A is the right answer super Joy Samuel Yashika Nitish Shreya Sweta Prithvi Devadashini கலக்கிறீங்க ஓகேங்களா so it's going to be option A respirational loss is the right answer ஓகேவா அப்பதான் டிட்டர்மைன் பண்ண முடியும் ஓகே யாக்கனா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோமா அடுத்த क्वेश्चन என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா the amount of nutrients such as carbon
nitrogen, phosphorus and calcium present in the soil at any given time is referred as. Any given time ல வந்துட்டு any given time இது ரொம்ப முக்கியம். The amount of என்னது கார்பன், நைட்ரஜன், phosphorus and calcium present ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்டாண்டிங் கிராப்பா, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியா இல்ல ஸ்டாண்டிங் ஸ்டேட்டா? What we called as the definition அதுதான் இல்லையா? The definition the amount of nutrients such as carbon presence in the soil at any given time. அது ஸ்டேட்மெண்ட் அப்படி லைன் ஆஃப் என்சிஆர்டி அப்படியே கொடுத்துருக்கான். என்னது ஸ்டாண்டிங் ஸ்டேட்டோட டெஃபினிஷனே அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டாண்டிங் ஸ்டேட்டோட ஒரு டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஓகேவா? என்னது கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் இந்த சாயில் அட் எனி டைம் இஸ் ரெஃபர்ட் as a ஸ்டாண்டிங் ஸ்டேட். ஓகேங்களா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஓகே, பிருத்விராஜ், ஸ்ரேயா, கேத்ரின், ஜாய், சாமுவல், நிதிஷ், ஸ்வேதா கலக்கிறீங்க. ஓகே, ஸோ going to be option D is the right answer. Option D is the right answer and option D is the right answer. இதோட ஒரு ஃபயர் போடுங்க பார்ப்போம். இதோட நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் முக்காவாசியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? முக்காவாசியான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டு ஒரு ஃபயர் போடுங்களா? கமான். இனி இருக்கக்கூடியது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். எஸ், கமான்ரா வச்சு விடுங்க ஃபயர் பட்டனை. நம்ம கட்சி சிம்பிள் போடுங்க பார்ப்போம். யா சூப்பர். அப்படியே தண்ணியும் குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிக்காம யாராவது இருந்தீங்கன்னா தண்ணியும் குடிச்சோம். அடிக்கடி தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆல்வேஸ். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், என் செஷன் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஃபோன் இருக்கணும், ஒரு நோட் இருக்கணும், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்பப்போ தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கணும். தெரியாத விஷயம் வந்துச்சுன்னா நோட்ஸில் எழுதிட்டு இருக்கணும். ஃபோனை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, அதான் சிம்பிளாக இருக்கும். எழுதுல மூணு விஷயம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருமா? தேங்க்யூ. சூப்பர். நெருப்பு போட்ட நல்லுள்ளங்களுக்கும் ஹார்ட் போட்டுட்டு இருக்க நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த கேள்வி எக்ஸ்பெக்டட் கேள்விலாம் பார்த்துலாம். டீகம்போசஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஆர். ஃபங்கை, பாக்டீரியா நம்ம என்ன சொல்லுவோம்? தண்ணி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தண்ணி முக்கியம், பட் ஃபயர் முக்கியம். கட்சி சிம்பிள் வந்து ஃபயர் தான். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. என்ன சார் கட்சி பேர்னா வேதாந்த நீட் தமிழ் தான். ஓகே, நீங்க வேற ஏதாவது கட்சியை நினைச்சுக்காதீங்க. ஓகே, டீகம்போசஸ் லைக் ஃபங்கை அண்ட் பாக்டீரியா ஆர். நல்லா பாருங்க. Decomposers like fungi and bacteria நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Heterotrophs and saprophytes. We call that as a heterotrophs and saprophytes. Fungi and bacteria நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Heterotrophs and saprophytes. அது பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ராகனா heterotrophs, fungi, bacteria, saprophytes. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3. சூப்பர். ஸ்ரேயா, நிதிஷ், பிருத்வி, ஸ்வேதா, ஜாய், சாமுவல். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி is the right answer. Shall we move on to the next question? அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்துருவோம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, the process of mineralization by microorganism helps in the release of the process of mineralization process கேக்குறாங்க. by microorganism என்ன ரிலீஸ் பண்ணும்? என்ன ரிலீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? helps in the release of inorganic nutrients and bacteria and formation of humus. அது மினரலைசேஷனோட டெக்னிக். ஓகேங்களா? யாரா? தேவதர்ஷினி, ஸ்வேதா. ஓகேங்களா? என்னது? இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ். அது ஃபர்தரா டிகிரேடேஷன் ஆகிறது தான். ஓகேங்களா? இன்ஆர்கானிக் ஆப்ஷன் ஏ, இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ் தான். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி option A is the right answer. Okay, option A is the right answer. Yes. Humans தான் further degraded some microbes. அதை என்ன பண்ணுது? ரிலீஸ் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த டாபிக்கை தான் நம்ம என்ன சொல்றோம்? அந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்? மினரலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தேவதர்ஷினி, பிருத்வி, ஸ்வேதா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ, இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் ஹியூமஸ் தான். ஓகேங்களா? எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதிகமான கொஸ்டின்ஸாக இருக்கிறத விட இந்த கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டென்ட் என்ன தெரிஞ்சு வச்சுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல். அதனால தான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மெயினா உங்களுக்கு கண்டென்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Shall we move to the next question? Productivity is the rate of production of biomass expressed in terms of என்ன termsல express பண்ணிருப்பாங்க? இது productivity in rate of production of biomass.
கிலோ கேலரிஸ் மீட்டர் கியூப்ஸ் அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, என்ன இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க? என்ன ஆப்ஷன்? ஜிஎம் வரும். ஓகேங்களா, நல்லா பாருங்க என்ன எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, நல்லா பாருங்க. எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா gm power minus 2 1 and kilo calories. இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 2 and 4. ஓகேங்களா, 2 and 4 இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, வேர் இஸ் 4? இயர் இஸ் 4. ஓகேங்களா, இயர் இஸ் 4. சாரி 4 கீழே அதில் மறந்துட்டேன். இயர் இஸ் 4. ஓகேங்களா, ஓகே, கிளியர். ஓகே சூப்பர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அப்படின்னா வரும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இருக்க போகுது. ஓகே, ஆப்ஷன் சி சூப்பர். தேவதர்ஷினி கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். Okay, gm by minus 12 and also kilocalories per meter cube by year by minus 1. So அப்படி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். 2 and 4. Yeah, yes. Next question பார்த்துருவோம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, inverted pyramid of biomass can be found in an ecosystem. ரொம்ப easy, but wordings வேற மாதிரி கேட்டிருக்காங்க. இதே கொஸ்டின் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நிறைய வாட்டி எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றேன், ஒரே மாவு தான் அரைச்சு கெட்டு வச்சிரு. ஓகேங்களா, இங்க பார்க்க முடியும்னா we do see it as in marine. மறுபடியும் சொல்றேன், ஸ்மால் ஃபைட்டோபிளாங்க்டனோட ஸ்டாண்டிங் கிராப் தான் லார்ஜ் ஜூ பிளாங்க்டன் வந்து இது பண்ணிட்டு இருக்கு. ஓகே, மறக்கவே கூடாது. இவ்வளவு வாட்டி சொல்றேன்னா நீங்க மறக்க கூடாது. அப்படி கான்செப்ட் படிச்சிருக்கணும், நேரத்துக்கு மண்டல ஏறி இருக்கணும். என்னது, ஸ்மால் ஃபைட்டோபிளாங்க்டன் தான் ஸ்டாண்டிங் கிராப் தான் லார்ஜ் ஜூ பிளாங்க்டனோட ஸ்டாண்டிங் கிராப் வந்து எனர்ஜி சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், சூப்பர். நிதேஷ், பிருத்வி, ஸ்வேதா, ஜோய், சோமல், ஸ்ரேயா, தேவதர்ஷினி கலக்கிறீங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which is the following is not a producer? Which of the following is not a producer? நாட்டை பார்க்கக்கூடாது. நாட்டை பார்க்காம போகக்கூடாது. நாட்டை பார்க்கணும். நாட் அ ப்ரொடியூசர். ஸ்பைரோகேர், அகாரிகஸ், வால்வாஸ், நாஸ்டாக். which is not a producer? Which is not a producer? இதுல என்ன தெரியுமா டாபிக் மெயினா? என்ன தெரியுமா கான்செப்ட்? என்ன தெரியுமா? algae. என்ன சொல்லுவோம்? we call this as algae. algae can do photosynthesis. algae வால photosynthesis பண்ண முடியும். என்னால ஃபுட்டை ரெடியூஸ் பண்ணி முடிச்சுன்னா நான் ப்ரொடியூசரா இருந்திருப்பேன். இல்ல, நான் வந்து ஃபுட்டை எடுக்க மாட்டேன், நான் வந்துட்டு டிபெண்டா தான் இருப்பேன். அப்போ ஆல்கே வந்து எப்படி இருக்கும்? ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம். ஆல்கே இஸ் an autotrophic organism which can synthesize their own food. But fungus autotrophic இல்ல. fungus is a heterotrophic organism which depends on other for a food. Okay, heterotrophic organism யாரு? fungus is an heterotrophic organism நான் கன்சிடர் பண்றோம், which depends on other for a food. அப்போ ப்ரொடியூசர் அப்படின்னு என்னன்னா ஃபுட்டை வந்து தயார் பண்றேன். ஓகே, ஃபுட்டை வந்துட்டு தயார் பண்றோம்னா நம்ம என்ன பண்றோம்? ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ ஆல்கே இஸ் a photosynthesis. photosynthesis தன்னை தானே ஃபுட் ரெடி பண்ணிக்குமா? சோ ஆல்கே எல்லாமே photosynthesis autotrophic organism, so they are called as a producer. but fungus வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா heterotrophic organism which depends on other plants. okay, so அந்த மாதிரி பார்க்கும்போது இதுல ஃபங்கை யாரா இருக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகாரிகஸ். okay, agaricus is a fungus, so is going to be a not consumer-ஆ தான் இருக்கும், ப்ரொடியூசரா இருக்காது. இப்படி வச்சு அடிக்கணும். ஓகேவா, புரிஞ்சுதா? so it's going to be option B is right answer. இப்படி தான் கேள்வி கேட்போம்.
ஓகே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பைரோகைரா, வால்வாஸ், நாஸ்டாக் இது எல்லாமே ஆல்கி தான். அது என்ன ஆல்கி? போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஆல்கி தான். போட்டோசிந்தசிஸ் ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம். தனக்கு தேவையான ஃபுட்டை தானே ரெடி பண்ணிச்சுனா, தானே ஃபுட்டை ரெடி பண்ணியாச்சுன்னா அது ப்ரொடியூசர். தானே ஃபுட் ரெடி பண்ணியாச்சுன்னா ப்ரொடியூசர். டிபெண்டா இருந்துச்சுன்னா ஹெட்டரோட்ராபிக் ஆர்கானிசம் கன்சியூமர். ஃபங்கஸ் இஸ் டிபெண்டிங் ஹெட்டரோட்ராபிக் ஆர்கானிசம். ஸோ இதுல ஃபங்கஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அகாரிகஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே இப்படிதான் கேள்வி கேட்பாங்க, எது ப்ரொடியூஸ் எதுன்னு தெரிஞ்சடிக்கணும். ஓகே ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னா, which of the following ecosystem is more productive in terms of net primary production? More productive in terms of NPP. NPP பொறுத்த வரைக்கும் எது வந்து more productive? More productive in terms of NPP. NPP. So we all knew it. Yeah. இது ரொம்ப ஈஸி தான். Super. Joy Samuel, Devadashini, Shreya, Sweta, Nitish. It's going to be a tropical rainforest is more productive. NPP aspects வரும்போது ஓகே எல்லா முக்காவாசி tropical rainforest தான் வந்துச்சுனா அது ஆப்ஷனா இருக்க போகுது. பட் எல்லாத்துக்கும் போடாதீங்க, பார்த்து அடிங்க. ஓகேங்களா? யெஸ்டா பிருத்திவி, நிதிஷ், ஸ்வேதா, ஸ்ரேயா, தேவதர்ஷினி, ஜாய் சாமுவல். So it's going to be option B is the right answer. Okay. Next கேள்வி. Pyramid of numbers is இப்பதான் பார்த்தோம் இல்லையா? நான் மூணு இதை எழுதி கொடுத்துருந்தேன் இல்லையா? Pyramid of numbers நம்ம என்ன சொல்லுவோம்? How would pyramid of numbers will be? Pyramid of numbers எங்க பார்க்க முடியும்? கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் பாண்ட் ஈகோசிஸ்டத்தில். ஓகே கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், பாண்ட் ஈகோசிஸ்டத்தில் நம்ம பார்க்க முடியும். So how it will be? Yes. ஓகேவா? அப்புறம் வேற என்ன கிராஸ்லேண்ட் இதுதான் நினைக்கிறேன். ஓகேங்களா? எஸ் அப்ரைட் கண்டிஷன்ல இதான் இருக்கும். அப்ரைட் கண்டிஷன்ல இருக்கும். அதுவே இன்வெர்டர் கண்டிஷன்ல இருக்கும் பாராசிட்டிக் எப்படி இருக்க போகுது? இன்வெர்டரா இருக்க போகுது. பாராசிட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்க போகுது? இன்வெர்டரா இருக்க போகுது. கிராஸ்லேண்ட் நம்பர்ல வந்துட்டு பாராசிட்டிக்லாம் வந்து எப்படி இருக்க போகுது? இன்வெர்டரா இருக்க போகுது. இதில் தான் ஏதாவது வருமானு தெரியல. ஓகே 3 தான் ஞாபகம் இருக்கு, டக்குன்னு ஞாபகம் வரல. 3 தான் வரும். இது எதில் இன்வெர்டராக இருக்கும்? பாராசிட்டிக்ல இன்வெர்டர் இருக்கும். சிலது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் அப்ரைட் ஆர் இன்வெர்டட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே இது இஸ் கோயிங் டு பி எய்தர் அப்ரைட் ஆர் இன்வெர்டட். ஓகே சூப்பர். ஸ்வேதா, பிருத்திவி, ஓகேவா? இது எய்தர் அப்ரைட்டாக இருக்க போது இல்லைன்னா இன்வெர்டராக இருக்க போகுது. ஓகே எதில் அப்ரைட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க, எதில் இன்வெர்டராக இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. யா ட்ரீஸ் டாமினேட் பண்றதுல இருந்து இன்வெர்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேல டாமினேட்ஸ் பை 3. ஓகே only 3 is right answer. only 3 sir. only 3 தானா? ஓகே ஓகேடா. இன்னொன்னு படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. ஓகே நோ ப்ராப்ளம். ஓகே only 3 தானா? சோ எய்தர் அப்ரைட்டா இருக்கும் இல்லனா இன்வெர்டரா இருக்கும். சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். சூப்பர் சூப்பர். ஓகே ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். shall we move on to next question? next question பார்த்தலாமா? எஸ் அடுத்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு क्वेश्चन இல்ல, அடுத்த क्वेश्चन பார்த்தே போறோம். ஓகே approximately how much of the solar energy that falls on the leavesல வந்துட்டு of a plant is converted into a chemical energy by photosynthesis. அதாவது எத்தனை amount of solar energy வந்து லீவ்ஸ்ல விழுந்தா solar energy அந்த photosynthesis பண்ணிட்டு இருப்போம். சோ அதுல வந்து எத்தனை வந்துட்டு chemical energy கன்வெர்ட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்கேன். கெமிக்கல் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணப்படுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. Yeah, approximately how much? 2 to 10%. ரொம்ப ஈஸி இல்லையா? It's going to be approximately 2 to 10% வந்துட்டு கெமிக்கல் எனர்ஜியா வந்துட்டு கன்வெர்ட் பண்ணப்படுது. So it's going to be option B. Option B is the right answer. Okay, option B 2 to 10%. Option B. Yes, Takana. Super. Joy Samuel, Niveda, Shreya, Nitish, Prithvi, Sweta கலக்கிறீங்க. ஓகேவா? So approximately around 2 to 10%. 2 to 10% வந்துட்டு கெமிக்கல் எனர்ஜி வந்துட்டு இன்வெர்ட்டடா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இன்வெர்ட்டர் நம்ம கெமிக்கல் எனர்ஜி நம்ம கன்வெர்ட் பண்ண போறது போட்டோசிந்தசிஸ் நடந்து லீவ்ஸ்ல இருந்து. ஓகேவா? எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோம். சூப்பர் சூப்பர் இருக்குங்களா? ஓகே அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினா among the following where do you think the process of decomposition would be faster? எங்க வந்துட்டு decomposition process faster-ஆ இருக்கும்? where do you think the process of decomposition would be faster? fastest எங்க நடக்கும்?
டீகம்போசிஷன் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். டீகம்போசிஷன் வந்துட்டு எங்க வந்து ஃபாஸ்டா நடக்கும், எங்க நடக்கும் நீங்க நல்லா பாருங்க. டீகம்போசிஷன் எப்படி நடக்கும்? மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் வார்ம் அண்ட் மாய்ஸ்ட் சர்ஃபேஸ்ல தான் டீகம்போசிஷன் நடக்கும். அது நிறைய ஆக்சிஜனும் தேவை, லோ டெம்பரேச்சரும் தேவை, ஆக்சிஜன் தேவை, லோ டெம்பரேச்சர் தேவை, அதெல்லாம் இருந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நோ 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 அதுவும் சொல்றேன், இதுவும் எதில் நடக்க போகுது? ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான். அதிக லெவல் ஆஃப் இது இருக்கிறதுனால கீழே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு ஈரப்பதம் இருந்துட்டு கேனோப்பி வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கும். கேனோப்பி வந்து என்ன பண்ணிருக்கோம், ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கோம். சன்லைட் வந்து நம்ம சீக்கிரம் பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேங்களா, அங்கதான் லோ டெம்பரேச்சர் இருக்கும், அனேரபிக் பிரேக் டவுன்ஸ் இருக்கும். அப்பதான் என்ன முடியும், ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து பில்டப் பார்க்க முடியும். ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் நம்மளால அதிகமான டீகம்போசிஷன் பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் த மெயின் கியூரிங் ஆஃப் கேனோப்பி வந்து பிரசன்ட் இருக்கு, டைரக்டா வந்து கிடைக்காது. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஸ்போர்ட்ஸ் டிடிஎம் ஜாய் சாமுவல் ஸ்ரேயா, எஸ் அப்போ இட்ஸ் கோயிங் டு பி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா, how much of the NPP of the terrestrial ecosystem is eaten and digested by herbivores? எத்தனை வந்து சாப்பிடப்படும், டைஜஸ்ட் பண்ணப்படுது? NPP net primary productivity of ecosystem. என்ன ecosystem? terrestrial ecosystem. terrestrial land based பண்ண ecosystem. எத்தனை பர்சன்டேஜ்? 10வது கேள்வியா இருக்கும்போது என்ன ஆன்சர் ஆக போகுது? 10 தான் ஆன்சர் ஆக போகுது. டைஜஸ்ட் பண்றதுன்னு கேட்கல, ரெஸ்ட் கேட்கல. ஓகே, how much the NPP of the terrestrial ecosystem is eaten and digested by the herbivores? நல்லா பாருங்க, herbivores, carnivores கிடையாது, லேண்ட்ல வாழக்கூடிய herbivores அப்படின்னு பாத்தீங்கன்னா it's going to be 10% லால பாத்துட்டு போலையா? yes it's going to be option B 10%. option B 10% ரைட் ஆன்சர் இருக்கணும். ஓகே, 10% ல அப்படின்னு படிப்போம் இல்லையா? அப்போ herbivores கால்குலேட் பண்ணும், herbivores தான் கேட்டிருக்காங்க. herbivores கால்குலேட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பி 10% இருக்கணும். சூப்பர். ஸ்போர்ட்ஸ் டிடிஎம் நிதிஷ் ஸ்ரேயா பிருத்வி ஸ்வேதா கிருபை அண்ட் ஜாய். நோ இட்ஸ் கோயிங் டு பி 10%. ஆப்ஷன் பி 10% கனெக்ஷன். ஓகேவா? எஸ்டா ஓகேவா? ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம். கமான் 10 क्वेश्चन முடிச்சோம். 10 क्वेश्चन அடுத்த 10 क्वेश्चन முடியாது. 10 क्वेश्चन மேல முடிச்சாச்சு. அரௌண்ட் 55 क्वेश्चन நம்ம முடிச்சிருக்கோம். கமான் ராகனா அடிச்சுடுங்க, ஒரு குட்டி ஃபயர் போடுங்க பாப்போம். கமான் அதே மாதிரி செஷன் லைக் பண்ணுங்க. தண்ணி குடிக்காத தண்ணி குடிச்சோங்க. Stay hydrated. Yes. நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேடா. அப்படியே செஷன் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் யாராவது அசைன்மெண்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணாத இருந்தீங்கன்னா மேலே கமெண்ட்ல பின் கமெண்ட் அது ஒயிட் கலர்ல தெரியுமா, அதை பிடிச்சிட்டு டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்க. ஓகேவா? தேங்க்யூடா. ஹார்ட் போட்ட நல்லவங்களுக்கும் ஃபயர் போட்ட நல்லவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆன் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, during the process of ecological succession நடக்கும்போது the changes take place in a communities are. during the process of ecological succession the changes take place in a communities are. சரி போய் காப்பாத்துங்க. சார்ஜ் கொடுத்து காப்பாத்துங்க. during process of ecological succession the changes that take place in communities நம்ம என்ன சொல்லிருக்கோம், எப்படி இருக்கும்? ஆர்டர்லியா, சீக்வென்ஸா, ரேண்டமா, வெரி குயிக்கா, நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி பிசியாலஜிக்கல் என்வாயன்மெண்டா, அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் பாத்தியா, ecological successionனால என்னது? gradually and fairly predictable அப்படின்னு சொல்லியிருக்கோம். gradually and fairly predictable ஆக species composition. அப்போ important characteristics of communities இந்த composition structure எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it's going to be order and sequential. yes come on super ஓகேங்களா? it's going to be orderly and sequential. ஓகேங்களா? so option A orderly and sequential is the right answer. ஓகேங்களா? சூப்பர். ஸ்வேதா, ஸ்போர்ட்ஸ், தேவதர்ஷினி, நிதிஷ் and joy samuel, it's going to be orderly sequential. ஸ்போர்ட்ஸ் டிடிஎம் உங்க நேம் என்னடா? ஸ்போர்ட்ஸ்னு சொல்றது இதா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் உங்க நேம் என்ன? which sports? அனிதா, பாபு, பிருத்திவி கலக்கிறீங்க. ஸோ இது பி ஆர்டர்லி சீக்வன்ஸ் இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? ஈகாலஜிக்கல் சக்சஷன் கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஃபேர்லி ப்ரொடெக்டபிள் அப்படின்னு பார்த்துட்டு போல. ஸோ அந்த பேஸில் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் ஏ ஆர்டர்லி சீக்வன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இஸ் இன் ஸ்டேட் ஆஃப்
which state climax community which state in the state kile varum Aditya. Okay, Aditya, super. Okay. Climax community is in a state of non-equilibrium or equilibrium or disorder or constant changes. The climax community is in a state of confused state, sir. Okay, state of climax community will be in the state of climax community will be in a state of yeah. Come on. Na. Answer பண்றீங்க எனக்கு தான் வரலையா? Buffering ஏதாவதா? சீச்சர்னாலே பஃபரிங் ஆகுதுன்றோட இருக்கு இல்ல. Yeah, it will be a state of equilibrium. Climax community is always been a state of equilibrium. Option B. Okay, it is always been a state of equilibrium. Climax community will be always in a state of equilibrium. Option B is the right answer. Option B, equilibrium is the right answer. Okay, super Aditya and Prithvi collecting. Okay, so it's going to be option B, equilibrium. Climax community. Climax எப்பவுமே எங்க நடக்குமா? ஈக்குவலா தான் நடக்குமா? Climax fight வந்தால என்ன நடக்கும்? வில்லனும் ஹீரோவும் ஈக்குவலா வந்து ஃபைட் போடுவாங்க. ஜெயிக்கிறது ஹீரோவா தான் இருக்க போறாது. எழுதப்படாத நீ இது எப்பவுமே கிளைமேக்ஸ்ல இந்த ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்றது. சோ அப்ப என்ன நடக்கும்னா ஈக்குவலா ஃபைட் பண்ணிப்பாங்க. நான் போச்சு கிளைமேக்ஸ் ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் வந்துச்சுனாலே ஹீரோவும் வில்லனும் ஈக்குவலா ஃபைட் பண்ணிப்பாங்க. அதான் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் நான் போச்சு. ஓகேவா? சோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் இஸ் ரைட் ஆன்சர். Yes, shall we move on to the next question? Next question is going to be among the following biogeochemical cycles, which one does not have loss due to respiration? Either loss due to respiration. Among the following biogeochemical cycles, which does not have, நல்லா பாருங்க, which does not have loss. இது loss ஆகல அப்படினு கேக்குறாங்க. which does not have respiration மூலமா loss ஆகாதது எப்போ biogeochemical cycle நடக்கும்போது respiration மூலமா, நல்லா பாருங்க, respiration மூலமா loss ஆகாதது. அத நம்ம என்ன சொல்றோம்? respiration மூலமா loss ஆகாதத நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ரெஸ்பிரேஷன் மூலமா லாஸ் ஆகாதது என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வரும். ஓகேவா? எல்லாமே வரும். ஓகே, பாஸ்பரஸ், நைட்ரஜன், சல்ஃபர், எல்லாமே வரும். ஆல் தி அபவ். எதுவுமே does not loss due to respiration மூலமா லாஸ் ஆகும். ரெஸ்பிரேஷன் மூலமா பாஸ்பரஸ், நைட்ரஜன், சல்ஃபர்லாம் தேவையா? இல்ல தேவையில்லை இல்லையா? ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது பாஸ்பரஸ், நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர் ஆல் தி அபவ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் வரப்பு. ஓகே, எல்லாமே லாஸ் ஆகாது. எப்போ பயோஜியோ கெமிக்கல் அப்போ, ரெஸ்பிரேஷன் அப்போ பாஸ்பரஸ், நைட்ரஜன், சல்ஃபர் எதுவுமே லாஸ் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ் அபவ் இஸ் ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, the sequence of community of primary succession in water is a sequence of community of a primary succession in water. A sequence of community of a primary succession in water is என்ன வரும்? சீக்வென்ஸ், அதாவது இதுக்கு அப்புறம் இது நடக்கு, இதுக்கு அப்புறம் இது நடக்கு அப்படின்னு சொல்றது. sequence of community of primary succession in water is phytoplankton, floating hydrophytes, water hydrophytes, sedges, grasses and trees. என்ன வாங்க இருக்க போகுது? ஜஸ்ட் a minute. பென் எங்க வச்சேன்? Yeah. So, phytoplankton, free floating hydrophytes, free floating rooted hydrophytes, sedges, grasses, trees. So it's going to be option B. Okay, option B. Yes, the Prithvi, Pratika, Sweta, Aditya, Devadashini collecting. Okay, so it's going to be option B. Phytoplankton, free floating hydrophytes, rooted hydrophytes, sedges, grasses and trees. Okay, sedges, grass and trees. Okay, so it's going to be option B is the right answer. Okay, option B is the right answer. Super, super. Now next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படிங்கறத பாத்துறோம். The reservoirs of the gaseous type of biogeochemical cycle exist in. The reservoirs of a gaseous cycle of biogeocycle exist in.
The reservoirs for the gaseous type of biogeocycle exist in எங்க exist ஆயிருக்கும் stratosphere, atmosphere, ionosphere, lithosphere. Exist in always in biogeochemical வந்தாச்சு. யா வந்தாச்சு. என்ன வரப்போகுது? இந்த ஃபியர்லாம் நான் கேட்டதே இல்லை சார். நான் கேட்டது ஒரே ஃபியர் தான், அதே ஃபியர் தான், இதே ஃபியர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ we call that as a what we call it as? Yeah, yes, Aditya. ஓகேங்களா? So it's going to be yeah. No, stratosphere கிடையாது. Biogeochemical, phosphorus, nitrogen, sulfur எல்லாமே எங்க இருக்கு? அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு இருக்கு. So it's going to be option B is the right answer. Okay, super Pratika, Aditya, Prithvi. ஓகேங்களா? So option B atmosphere. Option B atmosphere. Cycle exists in atmosphere. Okay, it's going to be option B is the right answer. Okay, option B is the right answer. பார்த்துட்டு இருக்கோம். Yes, option B. Okay, next question பார்க்கலாம். The zone at the edges of the lake or ocean which is alternatively exposed to air and immersed in water is called. The zone at the edges of the lake or ocean which is alternatively exposed to air and immersed in a water is called. And immersed in a water is called. என்னது? pelagic zone, benthic zone, lentic zone, littoral zone. Sorry. என்னது? Edge of lake and ocean which is alternatively exposed to air immersed in a water is called as a pelagic or benthic or lentic or littoral zone. which is zone சொல்லுவோம். தெரியலையா? சரி தெரியுது. யாருக்கா தெரியுதா? So a zone with the edge of lake, ocean, which alternatively exposed to edge of lake, தண்ணி வந்துருக்குண்ணா, edge of lake, alternate, அதாவது நம்ம பீச்சுக்கு போயிருப்பீங்க. ஓகே, என்ன போயிருப்பீங்க? பீச்சுக்கெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த அலை வரும், மறுபடியும் பின்னாடி போகும். அலை வரும், மறுபடியும் பின்னாடி. அந்த ஜோன் இருக்குது தெரியுமா? நீங்கள் காலை போய் வைப்பீங்களே, காலை போய் வச்சுட்டு இப்போ அலை பின்னாடி மறுபடியும் அந்த ஜோன் தான் சொல்கிறோம். ஓகே, அது என்னது? வாட்டர்லையும் இமர்ஸ்ட் ஆயிருக்கு, ஏர்லையும் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, ஆப்ஷன் டி லிட்டோரல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். we call this as a littoral zone. சரியா நோட் பண்ணிக்கோங்க. it's going to be exposed edge of lake or ocean which is alternatively exposed, ஏருக்கும் எக்ஸ்போஸ், அதாவது வெளியே ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, immersed in water-ஆவும் இருக்கு. ஓகேங்களா? ஏருக்கு தான், ஏருக்கு அண்ட் வாட்டர். ஓகே, அப்போ லேண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, சாரி லேண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி லிட்டோரல் ஜோன்ஸ். ஓகே, ஆப்ஷன் டி லிட்டோரல் ஜோன்ஸ் தான். லேண்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா ஆப்ஷன் டி லிட்டோரல் ஜோன்ஸ். ஓகே, அது பார்த்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? Shall we move on to the next question? Next question is going to be, which is the question: if a carbon atom is fixed by a producer, already have passed through 3 species, 3 species pass through பண்ணியாச்சு carbon atom, then the trophic level of the last species would be 3 species தாண்டி போயாச்சு. அப்போ trophic level of the last species எப்படி இருக்கும்? scavenger, tertiary producer, tertiary consumer, secondary consumer. 3 species என்ன பண்ணியாச்சு? தாண்டி போயாச்சு. 3 species தாண்டி போயாச்சுன்னா அப்போ என்ன எப்படி இருக்க போறான்? என்ன ஃபுட் செயின் வரப்போகுது? பிரைமரி ப்ரொடியூசரு அப்படிதான் வரப்போகுது. அப்படி கண்டென்ட் பண்ணும்போது எப்படி வரும்? எப்படி வருங்கண்ணா? கணக்கு 3 ஸ்பீஷிஸ் 3 டிராபிக் லெவலை தாண்டி போயாச்சு. அப்படியே போட்டு பாருங்க, 3 டிராபிக் லெவலை தாண்டி போயாச்சுன்னு அப்படின்னு. என்ன வரல பாருங்க. ஏதாவது ஒரு ஈகோ சிஸ்டம் எடுத்தோம், கிராஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஈகோ சிஸ்டம் எடுத்தோம். எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிரைமரி ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் ஒன் கால்ட் அஸ் அ பிரைமரி ப்ரொடியூசர் இல்லையா? பிரைமரி ப்ரொடியூசர். இந்த பிரைமரி ப்ரொடியூசர் கன்சியூம் பண்ணுவான்ல, அவன் என்ன சொல்லுவான்? நம்ம பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரைமரி ப்ரொடியூசரை கன்சியூம் பண்றோம் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைமரி கன்சியூமர். இந்த பிரைமரி கன்சியூமரை கன்சியூம் பண்றோம் நம்ம என்ன சொல்லுவோம்? செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். பிரைமரி ப்ரொடியூசரை பிரைமரி கன்சியூமரை கன்சியூம் பண்றவன் செகண்டரி கன்சியூமர். இந்த செகண்டரி கன்சியூமரை கன்சியூம் பண்றவன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி கன்சியூமரை கன்சியூம் பண்றவன் நம்ம என்ன சொல்லுவோம்? டெர்ஷரி கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தென் இங்க 3 ஸ்பீஷீஸ் லெவல் டிராபிக் லெவல் தாண்டி போயாச்சான். 1 ஸ்பீஷீஸ் லெவல், 2 ஸ்பீஷீஸ் லெவல், 3 ஸ்பீஷீஸ் லெவலை வந்து அவன் தாண்டி வந்துட்டான். அப்போ அவன் எங்க நிற்கிறான்? டெர்ஷரி கன்சியூமர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, டெர்ஷரி கன்சியூமர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி, டெர்ஷரி கன்சியூமர் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா கண்ணா? எஸ் பிருத்திவி. ஓகேங்களா? இந்த இதான் கேட்டிருக்கான்.
எப்படி சுத்தி கேட்டிருக்காங்க. if a carbon atom which is by a producer is already passed through a 3 species, ஓகேவா, ஸ்பீஷிஸை பேஸ் பண்ணி சொல்லிருக்கான். the trophic level of a last species would be, last species என்னவா இருக்க போது அப்படி கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஏன்னா இப்படி மூக்க தொட வேண்டியதை போயிட்டு அவன் இப்படி போய் தொட்டு வச்சிருக்கான். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். so it's going to be tertiary consumer as the right answer. yes, 𝑬𝒔𝒑𝒒𝒔 and 𝑑𝒐𝒑𝒔 collecting, ஓகேவா. so option C tertiary consumer. yes, next question பாத்துருவோமா. அடுத்த question என்னவா இருக்குன்றத பாத்துருவோம். which one of the following type of ecosystem is expected in an area where evaporation exists, precipitations and the mean annual rainfall is below 100 mm. Annual rainfall is below 100 mm. Which of the following type of ecosystem is expected in an area where an evaporation exceeds precipitation and the mean annual rainfall is below 100 mm? இதை வச்சு அடிச்சலாம். below 100 mm, below 100 mm, below 100 mm. ரொம்ப வறட்சியா இருக்கும் இல்லையா, அப்பனா பிலோ 100 mm னா எஸ்டா அதுலயே அடிச்சிடணும். பார்த்தோன்னே அடிச்சிடணும். 100 mm ஒரு இடத்துல கம்மியா வந்து அப்படி இருக்க போது அது பாலைவனமா தான் இருக்க போது. இட் இஸ் கோயிங் டு பி டெசர்ட், ஓகேவா. இட் இஸ் none other than it's going to be desert only. so option C desert is the right answer. option C desert is the right answer. okay, just a minute. ஓகே, இப்போ இதுல ஒரு இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கு. இந்த இங்கிலீஷ் கொஸ்டின் when I was a child நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண ஸ்டேட், ஓகேவா. என்னோட சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம்க்குலாம் என்ன பண்ணியிருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் சோஷியல் சயின்ஸ். எனக்கு பயாலஜியை விட ஒரு படி மேலே எனக்கு சோஷியல் சயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப பிடிக்கும். சோஷியல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இந்த ஜியாகிரஃபி வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஜியாகிரஃபி வந்து நம்ம படிக்கிற கான்செப்ட் ஈஸியாக இருக்கும். அதில் நான் சூப்பராக எழுதிட்டே வந்தாலும் என்னால் ஜியாகிரஃபியில் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. மேம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெசர்ட் போட்டோன்னா இப்படி போட்டு தப்பு போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் என்ன ஸ்பெல்லிங் திரும்ப எழுதுவேன் டெசர்ட்டுக்கு, DESSERTன்னு எழுதிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது இந்த டெசர்ட் வேற இந்த டெசர்ட் வேற. மெயினா இங்கிலீஷ்ல கன்ஃபியூஸ். நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்களா இந்த மாதிரி? நிறைய இதுல வந்துட்டு இந்த டெசர்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்வீட் எல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, ஸ்வீட்டு கேக்கு இதுதான் நம்ம சொல்றோம். இதுதான் இந்த டெசர்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். இந்த டெசர்ட் அப்படின்றது நம்ம ஜியாகிரபிக்கல் பேஸ்ல வர்றது. நீங்க உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்திருக்கா? எனக்கு நிறைய வாட்டி இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கு. மேம் ரவுண்ட் கரெக்டாக தானே எழுதிருக்கு, டெசர்ட் ஸ்பெல்லிங் அதுதானே, டெசர்ட் தானே எழுதிருக்கு. நிறைய வாட்டி போய் கேட்டிருக்கேன். மேம் நான் சொல்ல மாட்டேன், மேம் மண்டே கொட்டி படா கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறமா நானே கண்டுபிடிச்சேன். டெசர்ட்னா 2 S வந்துச்சுன்னா ஸ்வீட் அந்த மாதிரி கேக்கை பத்தி டிட்டர்மைன் பண்ணுது, 1 S தான் ஜியாகிரபிக்கல் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் எத்தனை வாட்டி ஃபீல் பண்ணுங்க தெரியுமா? ஸோ இது ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட இப்போ நிறைய கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் இங்கிலீஷ் பேஸ் பண்ண வரக்கூடியதில் டெசர்ட்னா என்ன மீனிங், ஏன்னா ஒரே மாதிரி தான் ஸ்பெல்லிங் இருக்கு, ஒரே மாதிரி தான் ப்ரொனன்சியேஷன் இருக்கு, ஸ்பெல்லிங் தான் மாறி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ற இதே மாதிரி இது நிறைய இருக்கு. ஓகேங்களா, அது பார்த்தோன்னே தோணிச்சு டெசர்ட் அப்படின்னு பார்த்தோன்னே தோணிச்சு. ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் பார்த்தோம். 2 கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? எஸ், ஷால் வி கோ இன்டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி edaphic factors refers to water, soil, relative humidity, altitude. Edaphic factors, what is edaphic factors refers to? What does an edaphic factors refers to? What Ragana? Edaphic factors refers to Edaphic factors will always refers to soil. Edaphic factors will always refers to soil. Edaphic factors will always refers to soil. Soil is going to be option B. Option B, soil. Okay, edaphic factors எப்பவுமே எதை ரெஃபர் பண்ணுது? soil தான் ரெஃபர் பண்ணுது. So option B is the right answer. No problem. ஓகேங்களா? yes da பிருத்தி. Okay, soil தான் edaphic factors. என்னமே ஞாபகம் வச்சுக்கோங்க. edaphic இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம்னா என்னது? ஒரு இடத்த அப்படி சொல்றோம். அந்த இடத்துல என்ன இருப்பாங்க? காலி கிரவுண்ட் என்ன இருக்கும்? சாயில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இடத்துல சாயில் இருக்கும். ஓகே, இடத்துல சாயில் இருக்கும். எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் எதை ரெஃபர் பண்ணுது? சாயில் ரெஃபர் பண்ணுது. ஓகேவா? இடத்துல என்ன இருக்கும்? சாயில் இருக்கும். எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் வந்து சாயில் ரெஃபர் பண்ணுது. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, which of the following is an ecosystem service provided by natural ecosystem? Which of the following is an ecosystem service provided by the natural ecosystem? ecosystem சர்வீஸ் பண்றது provided by natural ecosystem தால. which of the following?
Which of the following? Which of the following? Cycling of nutrients, okay. Prevention of soil erosion, pollution, that absorption and reduction of the thread of global. Yeah, எல்லாமே தான் இல்லையா? எல்லாமே தான் இருக்க போகுது. எல்லாமே ஒரு சர்வீஸ் தான், ஈகோசிஸ்டம் சர்வீஸ் தான் அட்டாச் பண்ணிருக்கு. அப்புறம் சைக்கிளிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ், எஸ் ஃபாஸ்பரஸ் அந்த சைக்கிள் நியூட் பண்ணிருக்கு. சாயில் எரோஷன் ப்ரிவென்ட் பண்ணிருக்கா, எஸ் ப்ரிவென்ட் பண்ணிருக்கு. பொல்யூஷன் அப்சார்ப்ஷன் அண்ட் ரிடக்ஷன், பொல்யூஷன் அப்சார்ப் பண்ணுது, ரிடக்ஷன் த த்ரெட் ஆஃப் குளோபல் ஃபார்மிங், ஓகே. அதெல்லாம் இருக்கும்போது ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் இஸ் ரைட் ஆன்சர், ஓகேவா. ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். எஸ் ஆதித்யா நிவேதா கலெக்டிங், ஓகேவா. ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் fine, fantastic, okay, super ராகன், ஓகேங்களா. எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா பிருத்வி, நிவேதா, ஆதித்யா கலெக்டிங், ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். All the above is the right answer. Okay. Yes, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். யா 20 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்த 20 கொஸ்டின், அடுத்த செட் ஆஃப் 20 கொஸ்டின்ஸ் நம்ம டோட்டலாக 65 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்டா. இப்போ வரைக்கும் 65 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். குட்டி ஃபயர் போடுங்கடா. கமான். அப்படி நெருப்பு மழை பொழியட்டும். ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். செஷன் லைக் பண்ணாதனால செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தோம்னா, குட்டி பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஷால் வி ரெஸ்யூம் இட், ஓகேங்களா. இப்போ எத்தனாவது? 8:15 ஆகுதா. ஸோ வில் ரெஸ்யூம் அட் 8:30. நம்ம 9 o'clock முடிச்சிடலாம், ஓகே. மிச்சத்தை நம்ம half an hours முடிச்சிடலாம், ஓகேங்களா. 9:30 முடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ 8:30 நம்ம ரெஸ்யூம் பண்ணுறோம், ஓகேங்களா. எப்பவுமே நம்ம 2 பிரேக் தான் விடுவோம், ஒரு பிரேக் தான் விட்டுருந்தோம். ஸோ இதுதான் லாஸ்ட் பிரேக்காக இருக்க போது. பிரேக் முடிச்சதுக்கப்புறமா நம்ம டக்குன்னு முடிச்சு செஷனை முடிச்சிடலாம், ஓகே. செஷனை வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ டக்குன்னு மறுபடியும் போயிட்டு தனி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. பிகாஸ் நம்ம அடுத்து 1 மணி நேரம் எடுத்துட்டோம், ஓகே. யா ஸோ வில் மீட் அப் அட் 8:30. ஸோ ஐ மீட் யூ ஆல் அட் 8:30 மீட் அப் பண்ணலாம். மிச்ச கொஸ்டின்ஸ் நம்ம அதை முடிச்சு அதை ஒரே செஷனில் முடிச்சு விட்ருவோம், ஓகே. ஒரே செஷனில் முடிச்சு விட்ருவோம். எஸ் டாக்கண்ணா, ஓகே. இன்னும் அதை டவுன்லோட் பண்ணலன்னா, மேலே இருக்கிற அந்த அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணலன்னா அசைன்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. நம்ம டெய்லி அசைன்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்ருப்போம், ஓகே. மறந்துடாதீங்க. See you at 8:30.
யா வந்துட்டீங்களா பார்த்துடலாமா? மிச்சர கொஸ்டின் டக்குன்னு பார்த்து முடிச்சிருவோமா? Shall we finish the rest of the questions quickly? கணங்களா rest of the questions டக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் பயோசாலஜி என்ன பேர்? பயாலஜி ஜயோசாலஜியா? பாட்னி ஜாலஜி கேள்விப்பட்டிருக்கேன். பயோசாலஜி ஜுவாலஜி லவர்ஸ் நீங்க? ஓகே வந்தாச்சு. எஸ் ஷால்வி அவ்வளோதான். மிச்சர் கொஸ்டின் நம்ம டக்குன்னு பார்த்து வச்சலாம். யா so next question is going to be, which is the next question? The correct sequence of plants in Hydrosere is correct sequence of plants in Hydrosere. கரெக்டான சீக்வன்ஸ் கமான் ரக்கனா டக்குன்னு முடிச்சிடலாம். கரெக்டான சீக்வன்ஸ் இது வால்வாட்ஸ் ஹைட்ரில் கேப் வரும். வால்வாட்ஸ் ஹைட்ரில் இல்லவே இல்லை. ஹைட்ரோசர்னா என்னது? ஒரு பிளான்ட் சக்சஷன், ஃப்ரெஷ் வாட்டர்ல நடக்கக்கூடிய, லேக்ஸ்ல நடக்கக்கூடிய பிளான்ட் சக்சஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நேச்சுரல் வாட்டர்ல வந்து ட்ரை அவுட் ஆகி செத்து போயிடும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டேஜஸ்ல பார்க்கும்போது என்னவா இருக்க போகுது? இட்ஸ் நாட் பி, இட்ஸ் ஏ. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, வால்வாட்ஸ், ஹைட்ரில்லா, பிஸ்டியா, ஸ்க்ரைபஸ், லான்டானியா, ஓக். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, 𝑬𝒑𝒑𝒔. ஓகேங்களா? சூப்பர். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கணக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இருக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which one of the following types of organism occupy more than one trophic level in a pond ecosystem? More than one trophic level in a pond ecosystem. Which one of the following types of organism occupy more than one trophic level in a pond ecosystem? More than one trophic level in a pond ecosystem. More than one trophic level in a pond ecosystem. எப்படி நம்ம ஸ்பாரோ பார்க்கும்போது பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃப்ராக் என்னது பேஸ் பண்ணி வரப்போகுது? ஃபிஷஸ் வந்து ஜூ பிளாங்க்டனா? ஏன்னா நம்ம ஸ்பாரோ பார்த்தோம் இல்லையா? ஸ்பாரோ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? கார்னிவோரஸை சாப்பிடுது, ஹெர்பிவோரஸை சாப்பிடுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தாங்கன்னா ஃபிஷ் வந்து பாருங்க, அதாவது ஸ்மால் ஃபிஷ் வந்துட்டு பிரைமரி கன்சியூமரா இருக்கு. ஸ்மால் ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கன்சியூமர், ஏதாவது இந்த ஃபைட்டோ பிளான்ட்லாம் சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமரா கன்சிடர் பண்றோம். ஃபைட்டோ பிளான்ட்லாம் கூட பிரைமரி கன்சியூமரா நம்ம கண்டெயின் பண்றோம். அதுவே லார்ஜ் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர், அது ஃபிஷ்ஷே சாப்பிடுது. ஓகேங்களா? இங்க ஃபிஷ் டிட்டர்மைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஃபிஷ் லார்ஜ் ஃபிஷ் கொடுக்கல இல்லையா? ஸோ அது செகண்டரி கன்சியூமரா இருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தானே வரும். புரிஞ்சுதா? ஏ என்ன கான்செப்ட்னு கேட்டிருக்காங்க புரிஞ்சா? டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் டிராஃபிக் லெவல் வந்து ஒரு ஈகோசிஸ்டம்ல மாறி அமையும் போது ஃபிஷ்ஷாக தான் இருக்கு. ஸ்மால் ஃபிஷ் அண்ட் லார்ஜ் ஃபிஷ். ஓகேங்களா? வேற எதுவும் வராது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கன்சிடரிங் ஃபுட் செயின்ஸ். இதுல வந்துட்டு எது கரெக்ட்? இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது கரெக்டானது? என்ன ரெண்டு கரெக்ட் அப்படின்னா என்ன ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்? which are the two statement is correct? which are all the two statement is correct? which are all the two statement is correct? படிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். which are all the two statement? ரெண்டு statement. which are all the two statement is correct? என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? ரிமூவல் ஆஃப் 80% ஆஃப் டைகர்ஸ் ஃப்ரம் an area result in the great increased growth of vegetation. கண்டிப்பா இல்ல. removal of most of the carnivores resulted in an increased population of deers. Yes, increase the population. Carnivores இது பண்ணும்போது deer population increase ஆகும். So option B கரெக்ட் தான்.
The length of the food chains is generally limited to 3 to 4 trophic level due to the energy loss. கண்டிப்பா அப்போ B and C தான் இருக்கு. The length of the food chain is may vary up to 2 to 8 trophic level. கண்டிப்பா 2 to 8. அப்போ option B and C. B and C is the right answer. Okay, so it's going to be option C is the right answer. Okay, ரொம்ப ஈஸி இல்லையா? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். Okay, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 𝑬𝒐𝒑𝒔 𝒎𝒑𝒔 𝒔𝒕𝒖. Okay, இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. So option C is the right answer. எப்படி இது என்ன வராது, இது வரும், இது வரும் 2 to 8 traffic level எல்லாம் போகாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் எஸ் எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன டிட்டர்மைன் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது the slow rate of a decomposition of a fallen logs in a matured is due to their the slow rate of decomposition of a fallen logs in a nature is due to their the slow rate of a decomposition of a fallen logs in a nature is due to anaerobic environment around them, low cellulose content நாலயா, low moisture content நாலயா, இல்ல poor nitrogenous content நாலயா. A slow rate of decomposition of fallen logs in a nature is due to their எதனால due to Cristiano Ronaldo fan இருப்பார் போல இருக்கு. Yes, Danny was due to their low moisture content. Okay, due to their low moisture content, option C is the right answer. Okay, due to the low moisture content, option C is the right answer. Okay, super. Due to the low moisture content இருக்கிறதுனால. Okay, next question பார்த்தலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா, about 70% of total global carbon is found in. About 70% of total global carbon found in oceans, forests, grassland, agro ecosystem. 70% of total carbon எங்க பார்க்க முடியும்? total carbon 70% எங்க பார்க்க முடியும்? total carbonல 70% எங்க பார்க்க முடியும்? oceansலயா, forestலயா, grasslandலயா, agro systemலயா? 70% of carbon. yes நிவேதன். ஓகேங்களா, நிவேதா ஓகேங்களா. எப்படி அரௌண்ட் 71% of dissolved கார்பன் பேஸ் பண்ணி வந்துட்டு. ஓகேவா, எஸ் கோயிங் டு பி ஓஷன்ஸ்ல தான் பார்க்க முடியும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா நிவேதன் கலக்கிறீங்க. ஓகேவா, ஆப்ஷன் ஏ ஓஷன் இஸ் ரைட் ஆன்சர். அதுல தான் நம்ம பார்க்க முடியும் 70% of கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? எஸ் நிவாஸ் அண்ட் நிவேதா கலக்கிறீங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் வர போதுன்னா, which one of the following ecosystem types has the highest annual net primary productivity? எதுல வந்து highest net primary productivity இருக்கும்? net primary productivity எதுல highest இருக்கும்? எதுல வந்து net primary productivity இந்த highest இருக்கும்? என்னக்கண்ணா, what is the doubt? Which of the following ecosystem types of the highest annual net primary productivity? Which has the highest net primary productivity? நிறைய வாட்டி பார்த்து NPP எதுல highest இருக்கும்? நான் தான் சொல்லிருக்கேன், இந்த இது வந்துச்சுன்னா அதே கண்ணை மூட்டை அடிச்சிருங்க. எஸ் டா நிவாஸ். ஓகேங்களா, tropical rainforest ஆகணும். tropical rainforest தான் வரும். ஆப்ஷன் டி tropical rainforest. தேவதர்ஷினி, நிவேதா, நிவாஸ், ஓகேங்களா, மித்து. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி tropical rainforest right answer. Okay, tropical rainforest right answer consider பண்றோம். Okay, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். Which one of the following is not used for the constructions of the ecological pyramid? Which one of the following is not used for the constructions of the ecological pyramid? Noda, 71% of total quantity of global carbon is found in oceans only. 55% noda. No, 55%. 71% தான். So which is answer? Yeah. Yes, John Nivedan. Hi Harun. Niveda, Nivas correct. Okay, it's going to be option C, fresh weight. Okay, option C, fresh weight use ஆகாது. Because number of individual இருக்கு, rate of energy flow இருக்கு, dry weight இருக்கு, but is not used for constructing ecological pyramid. Fresh weight நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா water content இருக்கு. என்ன இருக்கும்? Water content இருக்கிறதுனால. ஓகேங்களா, fresh weight நம்ம எடுத்துக்க மாட்டோம். So it's going to be option C is the right answer. Yes, தேவதர்ஷினி, நிவாஸ் கலக்கிறீங்க. Okay. So it's going to be option C is the right answer. Okay, நிவேதா, தேவதர்ஷினி, நிவாஸ் கலக்கிறீங்க. Next question பார்த்துருமா? அடுத்த question என்ன வர போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, which of the following is expected to have the highest value? ஓகேங்களா, இது என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா, மேல பவர் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, y பவர் அதான் டிட்டர்மைன் பண்ணுது. In a grassland ecosystem, expected to have highest value in a grassland ecosystem.
expected to have highest value in a grassland ecosystem and 8:40 ஆகுதா நம்ம 8:45க்கு வந்துட்டு அந்த செஷன் ஆரம்பிப்போம் ஓகேங்களா என்னது 15 minutes செஷன் 8:45 ல இருந்து 9 o'clock வரைக்கும் உங்களால எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ண முடியுது அப்படின்றது ஓகேவா 15 minutes செஷன் வந்து நம்ம 8:45க்கு ஆரம்பிக்கலாம்டா 8:45 ல இருந்து 9 o'clock வரைக்கும் குயிக்கா பாப்போம் அதுல எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ண முடியுதுன்னு பாப்போம் நம்ம முன்னாடியே பண்ணிருப்போம் இல்லையா சோ 8:45 ல இருந்து 9 o'clock வரைக்கும் உங்களால எவ்வளவு क्वेश्चन சால்வ் பண்ண முடியுது அப்படின்றத டக்குனு பாத்துடலாம் 15 minutes session at start at 8:45 மறந்துடாதீங்க 15 minutes session will be starting at 8:45 அது வரைக்கும் நம்ம பாப்போம் சோ இதுக்கு என்ன ஆன்சர் வர போகுது yes done Niveda Nivas Prithvi collecting is going to be cross primer sorry gross protection okay highest value எதுன்னு பார்க்க முடியும் option C gross protection is the right answer okay yeah fine fantastic ஓகேங்களா so 15 minutes session வந்து 8:45 க்கு ஆரம்பிக்கப்படும்டா 8:45 க்கு 15 minutes session ஆரம்பிக்கப்படும் 8:45 க்கு to 9 o'clock வரைக்கும் 15 minutes session இருக்க போகுது so bamboo plants growing in a forest then what will be the tropic level of it what will be the tropic level of it bamboo plants growing in a forest what will be the tropic level of it yes done Nivas Niveda super ragana okayla it's going to be T1 what one first trophic level okayla it's going to be option A first trophic level is the right answer okay option A first trophic level yes the Prithvi Vidya Shankar super Mithu okay super we're going to be option A first trophic level option A T1 first trophic level is right answer okay மறந்துடாதீங்க first trophic level நம்ம 8:45 க்கு ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் சொல்றேன் 8:45 க்கு அந்த 15 minutes session ஆரம்பிக்கப்படும் the greatest biomass of autotrophs in the ocean is that of the greatest biomass of autotrophs in the ocean that of the greatest biomass of autotrophs in ocean is that of seagrass and slime mocha எல்லால மேல பாருங்க free floating microalgae cyanobacteria and nanoplankton இல்ல benthic brown algae coastal red algae and daphnites இல்ல benthic diatoms and marine viruses a greatest biomass of autotrophs in the ocean is that of yes Niva super rakana okayla is that of free floating microalgae cyanobacteria and nanoplankton option B is the right answer okay option B free floating microalgae cyanobacteria and nanoplankton option B is the right answer super Niva okay let's going to be option B is the right answer okay option B is the right answer yes next question move பண்ணலாமா அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா which part of the world has high density of organism which part of the world has high density of organism density எது அதிகமா இருக்குன்றாங்க which part of high density of organism நிறைய density எத்து சேர்ந்து உட்கார்ந்திருப்பாங்க இந்த மாதிரி high density yes Nivas Devadashini Mithu Vidya Shankari okay it's going to be tropical rainforest option D tropical rainforest எவ்வளவு டைம் ஆச்சு 43 ஆயிடுச்சா ஓகே இன்னும் ஒரு क्वेश्चन பார்த்தலாம் இன்னும் ஒரு क्वेश्चन பார்த்துட்டு நம்ம 15 minutes செஷன் ஆரம்பிச்சலாம் ஓகே tropical rainforest option D is the right answer super Prithvi Devadashini Niveda Vidya Shankari collecting Nivas super so it's going to be option D tropical rainforest is the right answer okay va which one of the following communities is more vulnerable to invasion by outside animals and plants more vulnerable to invasion உள்ள போறதுக்கு okay more vulnerable இருக்கும் invasionக்கு for outside animals and plants க்கு உள்ள இருக்குறதுக்கு இல்ல outside animals and plants க்கு அந்த invasion பண்றதுக்கு ரொம்ப vulnerable ஆ இருக்குறது எது எந்த community ரொம்ப vulnerable ஆ இருக்கும் which community more outside plants அதுக்கு tropical எப்படி வரும் outside plants ஓகே இந்த ஓஷனும் ஐலாண்டும் இல்ல என்ன வரும் ஓஷனும் ஐலாண்டும் கட் ஆஃப் ஆயிருக்கும் மிச்ச கம்யூனிட்டியோட ஓஷன்ஸ் தனியா இருக்கும் ஐலாண்ட் கம்யூனிட்டிஸும் தனியா இருக்கும் ஓகேவா சோ ஓஷனிக் ஐலாண்ட் கம்யூனிட்டிஸ் தான் ஆப்ஷன் பி ஓஷனிக் ஐலாண்ட் கம்யூனிட்டிஸ் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே எஸ் டன் நிவேதா சூப்பர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே இப்போ மறுபடியும் சொல்றேன் 15 minutes செஷன் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன் 8:45 க்கு டைம் வந்து 8:44 ஆகுது 8:45 ல இருந்து 9 o'clock வரைக்கும் எத்தனை क्वेश्चन உங்களால கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியுது 15 minutes அப்படி நான் டக்கு क्वेश्चन மாத்திட்டே போயிட்டு இருப்பேன் எனக்கு 2 ஒரு 4 கமெண்ட்ஸ் வந்துச்சுனா நான் மாத்திடுவேன் ஓகேங்களா 4 கமெண்ட்ஸ் வந்தா மாத்திடுவேன் 1 மினிட்க்கு மேல எடுத்துறீங்கன்னா நான் மாத்திடுவேன் ஓகேங்களா சோ 8:45 ல இருந்து 9 o'clock
எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம எதுக்கு பண்ணுறோம்? 45 ஆயிடுச்சுடா. ஸோ ரெடியாக இருங்க. ஓகேவா, 9:01 வரைக்கும் கொடுக்குறேன். ஓகேவா, 8:46 ஆரம்பிப்போம். நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்துருச்சு. ஓகேவா, 8:46 ஆரம்பிக்கும். 8:46 9:01 வரைக்கும் 15 மினிட்ஸ். ஓகேவா, 8:46 9:01 வரைக்கும் 15 மினிட்ஸ் இருக்கு. அந்த 15 மினிட்ஸ்ல உங்களால எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுது, மேட்ச் எத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும், நம்ம முன்னாடி நிறைய வாட்டி பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணிடலாம். ஓகேங்களா, இது பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அது எதுக்காக பண்றோம் அப்படின்னு தெரியுமா? இந்த ஃபாஸ்ட்ல எவ்வளவு அக்யூரஸியா பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு குயிக்கா வந்து அக்யூரேட்டா கரெக்டா ஆன்சர் பண்றீங்க அப்படி தெரிஞ்சுக்கிறத. நான் பேர்லாம் படிக்க மாட்டோம். இல்லை, நான் பேர்லாம் படிக்க மாட்டேன். டக்குனு ஆன்சர் கரெக்டா வந்துச்சு நான் பார்த்து மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஓகேவா, ஸோ வில் ஸ்டார்ட் அப் 8:46. இப்போ 8:45 ஆயிடுச்சு. 8:46 ஆரம்பிச்சா ரெடியா இருங்க. ஓகேங்களா, 8:46 ஆரம்பிச்சிடலாம். ரெடியா இருங்க. 15 மினிட்ஸ் செஷன் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8:46 ஆரம்பிச்சிடலாம். பி ரெடி. 8:46 ஆரம்பிச்சிடலாம். 15 மினிட்ஸ் செஷன் 9 o'clock 9:01 வரைக்கும். யா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் கோயிங் டு பி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியறதுக்காக அடையாளம். ஓகே, the rate at which light energy is converted into a chemical energy of organic molecules is the ecosystem. எதுல வந்து light energy is converted into chemical energy என்ன சொல்லுவோம்? லைட் எனர்ஜி கன்வெர்ட்டர் கெமிக்கல் எனர்ஜி. சீக்கிரம் ஃபாஸ்டாகவும் சொல்லணும், கரெக்டாகவும் சொல்லணும். யா எஸ்டா கமெண்ட் ஒரு கமெண்ட் ஒரு மேக்ஸிமம் 2 கமெண்டாவது வந்தாலும் 2 to 3 கமெண்டாவது வந்தாலும். ஓகேங்களா, யா, which is called as a gross primary productivity. Okay, what is called as a gross primary productivity, option B. Okay, next question பார்த்தலாம். யா, சூப்பர் nice. அடுத்த question. Which of the following ecosystem has highest rate of gross primary productivity? எது வந்து highest rate of gross primary productivity? GPP எதுல highest இருக்கு? எதுல வந்து highest rate of GPP இருக்கு? எதுல வந்து highest rate of GPP இருக்கு? Come on. which கரெக்டா ஆன்சர் பண்ணுடா, தப்பா ஆன்சர் பண்ண கூடாது. கரெக்டா ஆன்சர் பண்ற பாருங்க. எதுல வந்து highest எது இருக்கு? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் விட கோரல் ரீஃப்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஓகே, சூப்பரா வித்யாசங்கரி. ஓகேவா, உங்க ஒருத்தன் தான் கரெக்டா சொல்லுவாங்க. கோரல் ரீஃப்ஸ்ல தான் அதிகமா இருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆப்ஷன் சி, கோரல் ரீஃப்ஸ் தான் ஜிபிபி வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் விட அதிகமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். in a food chain ஒன்னு தப்பு பண்ணிருக்கீங்க. லார்ஜ் பாப்புலேஷன் இஸ் ஒன்னு தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு क्वेश्चन தப்பு ஒரு வருது. ஓகே, in a food chain லார்ஜ் பாப்புலேஷன் எது? டீகம்போசரா, ப்ரொடியூசரா, பிரைமரி கன்சூமரா, டெர்ஷியரி கன்சூமரா? ஃபுட் செயின்ல வந்து லார்ஜ் பாப்புலேஷன் எதுல அதிகமா இருப்பாங்க? யார் வந்து அதிகமா இருப்பா? ஃபுட் செயின்ல யார் அதிகமா இருப்பா? ஃபுட் செயின்ல நல்லா பாத்துக்கோங்க. ஃபுட் செயின்ல எஸ் ப்ரொடியூசர் தான் அதிகமா இருப்பான். ஓகேவா, சூப்பர். the transfer of energy from one trophic level to the another governed by the second law of thermodynamics. the average efficiency of energy transferred from herbivores to carnivores is herbivores to carnivores. என்ன percentageல இருக்கு? என்ன percentageல 10%. சூப்பர். அடுத்தது, the nature of climax community ultimately depends on. climax community is ultimately depends on. climax community ultimately depends on. யா ஒண்ணுதான் வந்திருக்கு. come on quick. no, it's going to be yes climate of the given region. அந்த regionல என்ன climate condition இருக்கோ அத பொறுத்து தான் இருக்கும். Okay, option A. Okay, niche is a species in ecosystem refers to its. niche is a species in ecosystem refers to. niche எப்படி ரெஃபர் பண்றோம்? how do we refer niche as? how do we reference niche as? how do we reference niche? yeah. சீக்கிரம் 5 minutes போயாச்சு. It is a functional aspect of function at its place of occurrence. Not only its place of occurrence, function at its place of occurrence. அந்த functions பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஓகே, ரெண்டு தப்பு பண்ணிருக்கீங்க. If we completely remove the decomposer from an ecosystem, decomposer கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம்.
its functioning will be adversely affected because affect ஆகும். எதனால affect ஆகும்? ஏன் affect ஆகுது? நம்ம decomposer நம்ம கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். எதனால affect ஆகும்? என்ன தப்பு நடக்கும்? எதனால affect ஆகும்ன்றாங்க? decomposer ecosystem கம்ப்ளீட் ரிமூவ் பண்ணிட்டோம், என்ன affect ஆகும் அப்படின்றாங்க? சொல்லுங்க. சீக்கிரம். என்ன ஆப்ஷன்? 5 minutes 8:50 ஆயிடுச்சு. 5 minutes முடிஞ்சிருச்சு. யா. decomposer பண்ணி நமக்கு என்ன நியூட்ரியன்ட் சைக்கிள் கிடைக்க போகுது இல்லையா? சோ அப்படி பாக்கும்போது சூப்பர், மினரல் மூவ்மெண்ட் will be blocked. ஏன்னா மினரல் மூவ்மெண்ட் பிளாக் ஆயிரும், அதனால வெளிய இது நடக்கும். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन. The primary succession refers to the development of communities on a primary succession refers to the development of communities on a primary succession refers to the development of communities on a on a 5 நிமிஷம் முடிஞ்சு வச்சிருக்கேனா? come on. யா வரல இன்னும் வரல. ஆன்சர் வரல. freshly cleaned crop plant, forest cleaning bond to freshly ecosystem, it's supposed to have no respect to vegetation. So it's time up. அதனால நான் கன்சிடர் பண்றேன். 3 தப்பு பண்ணிருக்கீங்க. ஆப்ஷன் டி தான். நியூலி எக்ஸ்போஸ்ட் habitat with no record of earlier vegetation. எந்த ஒரு ரெக்கார்ட் earlier vegetation. Prime refer to the development of the communities on a newly exposed habitat with no record of earlier vegetation. ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகே, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஓகே, which of the following is the most stable ecosystem? எது வந்து most stable ஆன ecosystem? which of the following is the most stable ecosystem? which of the following is most stable ecosystem? ஒன்று தான் வந்திருக்கு. எந்த ஃபாலோயிங் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் ஈகோசிஸ்டமாக கன்சிடர் பண்ணுறோம்? which of the following is the most stable? எஸ்டா. ஓகே, which of the following is most stable ecosystem நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம்னா ஓஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஓஷன்ஸ், தண்ணியால் ஆனது ஓஷன்ஸ் தான். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन. in a biotic community the primary consumers are biotic communityல primary consumers என்னவா இருப்பாங்க? primary consumers are biotic community the primary consumers carnivores, omnivores, detritivores, herbivores. Biotic community is going to be herbivores. Option D is the right answer. Yes, next question. The pyramid which cannot be inverted in a stable ecosystem. Which cannot be inverted in a stable ecosystem is that? A pyramid which cannot be inverted in a stable ecosystem. A pyramid which cannot be inverted in a stable ecosystem. Biomass, number, energy. எது வந்து cannot be inverted? Yes, cannot be inverted வந்துட்டு energy தான். Okay, cannot be inverted. Option C, energy. Okay, super. Next question. In a grass deer tiger food chain, grass biomass is 1 ton and the tiger biomass shall be. Grass biomass வந்து 1 ton இருந்துச்சுன்னா டைகரோட பயோமாஸ் எவ்வளவு இருக்கும்? கிராஸ் வந்து 1 ton இருந்துச்சுன்னா டைகரோட பயோமாஸ் வந்து எவ்வளவு இருக்கும்? 10% லால போட்டு பாருங்க. எவ்வளவு இருக்கும்? Yes. Come on. ஒன்னு தான் வந்திருக்கு. இல்ல 10 kg. ஓகேங்களா? 10 kg இருக்கும். Okay, next question. In a biotic community the most important factors for the survival of animals. biotic community பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் survival of animals. ஒரு அனிமல் சர்வைவல் ஆகிறதுக்கு biotic community பொறுத்த வரைக்கும் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்? biotic community பொறுத்த வரைக்கும் important factors survival of animals is என்ன தேவை? ஒருத்த மனுஷன் உயிர் வாழ என்ன தேவை? எஸ், ஃபுட் தேவை. ஓகேங்களா? என்ன தேவை? கிரீன் ஃபுட் ரொம்ப முக்கியமான. ஓகே, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. எவ்வளோ டைம்? இன்னும் 10 minutes தான் இருக்கு. In a food chain the largest population is that of. ஃபுட் செயின்ல லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எதை கன்சிடர் பண்றோம்? In a food chain the largest population இப்பதான் பார்த்தோம் இல்லையா? producer தான் இருக்கும். second most important trophic level in a lake is second most important trophic level in a lake is second most important trophic level in a lake is அவ்வளவு இதுதான் சொன்னீங்களா இல்ல போனதுக்கு சொன்னீங்களா? zooplankton second most வந்து zooplankton. Next question.
Bulk CO2 fixation. Bulk CO2 fixation occurs in. Bulk CO2 fixation occurs in. Bulk CO2 fixation occurs in. இப்பதான் பார்த்தோம்ல 70% ஆஃப் கார்பன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்திருந்தோம். 70% ஆஃப் கார்பன் எங்க இருக்குன்னு பார்த்திருந்தோம். ஸோ அந்த பேஸ்ல குளோபல் கார்பன்ல வந்து 70% ஆஃப் கார்பன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓஷன்ஸ். அப்போ அங்கதான் பல்க் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்க போகுது. ஆப்ஷன் சி. ஓகே. Pyramid of numbers deals with numbers of. Pyramid of numbers deals with numbers of. Pyramid of numbers deals with numbers of. Pyramid of numbers deals with the numbers of. Pyramid of numbers deals with the numbers of. Pyramid of numbers deals with the numbers of. Yeah, pyramid of numbers deals with the numbers of individual in a trophic level. Individual in a trophic level. Option C. Okay. Yes. Pyramid of numbers in a pond ecosystem எப்படி இருக்கும்? How is the pyramid of numbers in a pond ecosystem? Pond ecosystem. நல்லா பாருங்க, marine கிடையாது. Pond ecosystem. Pond ecosystem எப்படி இருக்க போகுது? Pond ecosystem எப்படி இருக்க போகுது? Pond ecosystem. Pond ecosystem. How the pyramid of number in a pond ecosystem will be? கண்ணா pyramid of number னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. தப்பு. Pyramid of number is upright. Pyramid of biomass. Pyramid of biomass is inverted. Pyramid of biomass is inverted and pyramid of number is upright. Pyramid of number னு கேட்டிருக்கான். Number is upright தான் இருக்கும். Biomass தான் inverted இருக்கும். Number upright இருக்கும். Biomass தான் inverted இருக்கும். ஓகே. மூணு தப்பு பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். Food chain in which microorganism break down the food formed by the primary producers? Food chain in which microorganism break down food formed by the primary producers? எது வந்து break down ஆகும்? Food chain in which microorganism? Microorganism வந்தாச்சு. என்ன வந்தாச்சு? Yeah, வந்தாச்சு. ரெண்டு தான் வந்திருக்கு. Yeah, it's going to be detritus food chain. Option B, detritus food chain. Yeah. Pick up the correct food chain. Correct food chain. In option 4 minutes more. 4 minutes more. Correct food chain. Yeah, phytoplankton, zooplankton, fish. Okay, phytoplankton, zooplankton, fish. Option C. Yeah, next question. 4 minutes more. Pyramid of number in a grassland and true ecosystem is. எப்படி இருக்கும்? Pyramid of numbers in a grassland. Numbers in a numbers. Pyramid of numbers. Grassland numbers எப்படி இருக்கும்? Grassland numbers எப்படி இருக்கும்? Yeah, come on. 3 minutes more. Yes, it's going to be always upright. Okay, it's going to be always upright. Option B is the right answer. Always upright. The upper part of the sea or aquatic ecosystem contains. Upper part என்ன contain இருக்கும்? The upper part of the sea or aquatic ecosystem contains. Upper part என்ன இருக்கும்? மேல என்ன மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னுவாங்க. Upper part என்ன contain இருக்கும்? Upper part. ஒண்ணுதான் வந்திருக்கு. Come on. 3 minutes more. Contain plankton. Okay, option A, plankton is the right answer. Option A, plankton. Super. Next question. What is the true of ecosystem? Is true? Which statement is true அப்படிங்கறீங்க? Which statement is true about ecosystem? Which statement is true about ecosystem? 2 minutes more. 9 1 ஆவறதுக்கு இன்னும் 2 minutes இருக்கு. Which statement is true about ecosystem? ஒண்ணுதான் வந்திருக்கு. True. 2 minutes more. Yeah. Okay. Producer are always more than consumer. Consumer ஓட producer தான் அதிகமா இருக்கும். Option C. Yeah. Next question. In an ecosystem, which one shows one way passage? எது காட்டும்? ஒரே ஒரு way passage தான். In ecosystemல வந்து one way passage show பண்ணக்கூடிய யாரா இருப்பான்? Which one show one way passage? In ecosystem, which one show one way passage? ஒரு அந்த வழி மட்டும் தான் போகும். One way passage. Okay, yes, எல்லாருக்குமே தெரியும். Energy one way passage தான் இருக்கும். Okay, it's going to be one way passage, free energy. Okay, option A is the right answer. Next question. An ecosystem which
can easily damaged but can recover after sometimes if damaging effect stop will be having. ஒரு ecosystem easily damage பண்ண முடியுமா பட் மறுபடியும் ரெக்கவர் பண்ண முடியுமா அந்த எஃபெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்னது அது எப்படி இருக்கும் அது it will be ஒரு இதுதான் சொன்னீங்களா இதுதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 1 minute மோரா I think இதுதான் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா லோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹை ரெசிலன்ஸ் இருக்கும் ஓகேவா லோ ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹை ரெஃபரன்ஸ் இருக்கும் லாஸ்ட் 1 minute more keystone species in an ecosystem are those having what having keystone species in an ecosystem are those keystone species on ecosystem are those last 1 minute கூட இல்ல செகண்ட்ஸ் தான் இருக்கு கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் இருக்கு keystone species in an ecosystem are those keystone species on ecosystem are those இது ஆன்சர் பண்ணுவீங்களா இது ஆன்சர் பண்ண முடியுமா வரலையே இன்னும் ஆன்சர் வரலையே நோ கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க no you can't are those contributing to ecosystem properties are those contributing keystone species in ecosystem are those who are main contribution யார் வந்து main contribution பண்றா எதுக்கு ecosystem properties க்கு யார் வந்து main contribution பண்றா அப்படின்றதுனால தான் ஓகேவா சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே சூப்பர் எத்தனை क्वेश्चन பட்டா பண்ணிருக்கீங்க பார்த்தலாமா எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஓகே இங்க இருந்து 79 ல இருந்து 79 89 10 99 20 and around சூப்பர் ராகனா அரௌண்ட் 23 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க அதுல வந்து 4 தப்பு பண்ணிருக்கீங்க இந்த லாஸ்ட் क्वेश्चनோட சேர்த்து 4 தப்பு பண்ணிருக்கீங்க ஓகேவா 20 क्वेश्चन அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க எத்தனை கரெக்ட் வாங்கிருக்கீங்கன்னா 18 ல இருந்து 19 ல இருந்து 20 வரைக்கும் 19 ல இருந்து 20 क्वेश्चंस கரெக்ட்டா வாங்கிருக்கீங்க ஓகே சூப்பர் உங்களுக்கு ஒரு ஃபயர் போடுங்க பாப்போம் கமான் உங்களுக்கு ஒரு ஃபயர் போட வச்சுங்க எஸ் ஃபென்டாஸ்டிக் ராகனா எஸ் அப்படி ஒரு வழியா நாம வெற்றிகரமாக நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணி விட்டுட்டோம் என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஒரு ஃபயர் போடுங்க உங்களுக்கு நீங்க ஃபயர் போடுங்க பாப்போம் ஃபைன் 23 क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிருக்கோம் அதுல அரௌண்ட் 4 क्वेश्चंस சில பேர் வந்து அதிகமா இருக்கு பட் ஆவரேஜ் தான் சொல்றேன் 19 ல இருந்து 20 क्वेश्चंस ஆவரேஜா எல்லாரும் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க ஓகே 19 ல இருந்து 20 क्वेश्चंस வந்து ஆவரேஜா எல்லாரும் கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க சூப்பர் ஃபயர் தான் அதே ஃபயர் தான் சூப்பர் ஃபயர் தான் இந்த ஃபயர் கேட்ட டயர் நானு தான் அப்படிதான் ஓகேங்களா சூப்பர் ராகனா ஃபைன் யா ஓகே ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் ஓகே சூப்பர் ராகனா எஸ் அப்போ செஷன் முடிச்சிருவோமா இந்த PDF வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம் ஓகே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ இன்னும் டெலிகிராம் சேனல் சேர்ந்து வச்சுக்கோங்க இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கப்புறமா டின்னர் சாப்பிட்டு போய் படுத்துங்க ஓகேங்களா ஹாவ் அ குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஓகேங்களா நல்ல ட்ரீம் இருக்கட்டும் அந்த ட்ரீம் எல்லாம் நினைவாகட்டும் ஓகே பாய் டாக்கண்ணா பாய் தேங்க்யூ ஃபார் ஆல் கடைசி வரைக்கும் இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ராக்கணுங்களா தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ராக்கணுங்களா see you soon செஷன் லைக் பண்ணாதவங்க செஷன் லைக் பண்ணி போயிருங்க அப்படியே ஓகே பாய் சாப்பாடு போனா சாப்பாடு